ரைட், குட் மார்னிங். இருங்க சார், இப்ப ஹெடிங் போடுங்க, காய்ச்சி வடிப்பு அப்படின்னு. காய்ச்சி வடிப்புன்னு ஹெடிங் போடுங்க. அமைதியா இருக்கணும் இங்க உள்ளவங்க. அவசிய சமநிலையில நாங்க படிக்க வேண்டிய ஒரு தியரி. நான் சொன்னேன் அதிகமா எஸ்ஏ வாரது இதுல தானே சொல்லி. ரைட், அப்ப காய்ச்சி வடிப்பு டிஜிட்டலைசேஷன் சொல்றது அந்த ஹெடிங்க போடும். ரைட், இதுல 3 விதமான காய்ச்சி வடிப்பு இருக்கு. ரைட், அதாவது எளிய காய்ச்சி வடிப்பு, இரண்டாவது பகுதிப்பட காய்ச்சி வடிப்பு, மூணாவது கொதிநீராவி காய்ச்சி வடிப்பு. இந்த கொதிநீராவி காய்ச்சி வடிப்பு இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியிலே உங்களுக்கு வரும். சரியா, இந்த கொதிநீராவி காய்ச்சி வடிப்பு இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு வரும். நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறது வந்து பகுதிப்பட காய்ச்சி வடிப்பு. அதுலதான் அவத்தில நிறைய எஸ்ஏ வரும். எழுதிருங்க பக்கத்து 3. மூணு காய்ச்சி வடிப்பு: எளிய காய்ச்சி வடிப்பு, பகுதிப்பட காய்ச்சி வடிப்பு, கொதிநீராவி காய்ச்சி வடிப்பு. ஹெடிங் போடுங்க பாப்போம் 3. இதுல இந்த எளிய காய்ச்சி வடிப்பு ரொம்ப லேசானது, கேட்டுக்குங்க. வந்து ஏதாச்சும் ஒரு கூறு ஆவியாகு அப்படி இருந்த போதும். பகுதிப்பட காட்சி வடிப்புங்க எங்களோட சிலபஸ்ல அதிகமா கேள்வி வரக்கூடிய விட ஒன்னே செய்யல. நான் சொன்னேன் சுட்டி காட்டியிருந்து எனக்கு கொடுத்த டியூட்ல ஒரு 6 கேள்வி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு 6-7 கேள்வி மாதிரி அதுகளை செஞ்சு முடிப்போம் நம்ம இன்னைக்கு. கொதிநீராவி காட்சி வடிப்புங்கிறது இந்த சாற்று தைலங்கள் பிரித்தெடுப்போம். அந்த மாதிரி பகுதிப்பட காட்சி வடிப்புங்கிறது பெட்ரோலியம். பெட்ரோலியம் இப்ப வேற ஆக்குறாங்க தானே எங்களுக்கு இந்த டீசல், பெட்ரோல், அதே மாதிரி நெப்தான சொல்றது, அதே மாதிரி எங்களுக்கு பியூட்டேன், ப்ரோபேன், அந்த கேஸ் இருக்கு, கேஸ் சிலிண்டர் கேஸ், அதோட கலவைகள், அதெல்லாம் இந்த பகுதிப்பட காட்சி வடிப்பு. இன்னொன்னு தெரியுது சாராய காட்சி வடிப்பு, அது எல்லாமே இது வேற ஒண்ணும் இல்லை. ஜப் ஒன்று இருக்கு, அப்ப இதை படிச்சா என்ன. ரைட், அப்ப இந்த நாங்க இன்னைக்கு ரொம்ப மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறது இதை பத்தி பகுதிப்பட. ஏன்னா இப்ப சில நேரம் இன்னைக்கு உங்களோட எக்ஸாம்ல என்ன செய்யலாம், அதை பத்தி ஒரு எஸ்ஏ ஒன்று வரலாம், அப்படி இல்லாட்டி சின்ன ஸ்ட்ரக்சர் ஒன்று மேபி வரலாம். இப்ப நீங்க 6வது பேப்பர் தானே செய்றீங்க, லாஸ்ட் பேப்பர் செஞ்சிருந்தீங்க. அப்ப நான் ஃபோக்கஸ் பண்றது இது. இப்ப நீங்க செய்யறது ஃபுல் பேப்பர் ஒன்று, ஃபைனல் பேப்பர் ஒன்று. ரைட், கவனிங்க பாய்ஸ், பின்னுக்குள்ள பாய்ஸ் நீங்க போட கவனி. ரைட், அதே மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியல் விஷயங்கள் உங்களுக்கு இப்போ இண்டஸ்ட்ரியல நான் முடிச்சிருக்கிறது வந்து எஸ் பிளாக் மட்டும் தானே. ஒரே நாள்ல பி பிளாக் கெமிஸ்ட்ரியே முடிப்பேன். ரைட், ஒரு 5 hour மாதிரி கிளாஸ் எடுத்து காலையில இருந்து பி பிளாக்ல உள்ள அவ்வளோ தயாரிப்பு இண்டஸ்ட்ரியல் தயார் லேசு கஷ்டம் இல்லை. பி பிளாக்ல உள்ளது அவ்வளோ மேபி இரும்பு திருத்தெடுப்பே நாங்க முடிச்சிடலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க அதில் உள்ள அந்த 2வது இண்டஸ்ட்ரியல் அடுத்த சாப்டருக்கு போகலாம். அதாவது பார்ட் சி கேள்விகள். இப்ப நாங்க படிக்கிறது பார்ட் ஏ கேள்விகளுக்கு தானே. பார்ட் சி கேள்விகளுக்குரிய பகுதிகளும் இருக்கு. அதையே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் நினைக்கிறேன் இந்த வீக் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் பார்ட் ஏ பகுதிக்குரிய அவ்வளவுமே முடிஞ்சிடும் சொல்லி. பட் நம்ம பிசிக்கல்ல தியரியில பேலன்ஸ் வச்சிருக்காது. இதுவும் அந்த ப்ராக்டிகல் செக்ஷன் நினைக்கிறேன் போன ஃபைனல் பேப்பர் 5ல இந்த ப்ராக்டிகல் செக்ஷன் வந்துருச்சு தானே. வந்திருக்கலையா, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த இரும்பு, அந்த சல்ஃபேட் தொடர்பா, இரும்பு தொடர்பா, அதை இயக்கவியல் கைனடிக் ப்ராக்டிகல் ஒன்று இருந்துச்சு. ரைட், அந்த ரிவிஷன் வீக்ல நம்ம ப்ராக்டிகலையும் செஞ்சிருப்போம். இந்த வீக் உங்களுக்கு கேசஸ், இந்த வெள்ளிக்கிழமை மாதிரி கேசஸ் வந்து உங்களுக்கு நடக்கும். ரைட், அப்ப இந்த வீக் கூட உங்களுக்கு நான் கேசஸையும் முடிக்கிறதுக்கு இருக்கேன். இப்ப ஹெடிங் போடுங்க. இதுல பகுதிப்பட காட்சி வடிப்பு ஹெடிங் போடும். பகுதிப்பட காட்சி வடிப்பு அப்படி ஹெடிங்க போடும். பகுதிப்பட காட்சி வடிப்பு அப்படி ஹெடிங்க போடும்.
நம்ம இந்த பகுதிப்பட காட்சி வடிப்பை படிக்க போறது ரைட் லேப்ல எப்படி ஒரு பகுதிப்பட காட்சி வடிப்பு பனல் ஒண்ணு இருக்கு செட்டப் இருக்கு அது லேப் ரீதியான விஷயத்தை தான் படிப்பிக்க போறேன் இப்ப. முதலாவது என்னன்னா ஒரு குடுவை ஒண்ணு எடுக்கிறது நம்ம அந்த செட்டப்பை மட்டும் பார்த்துங்க. ஒரு குடுவை ஒண்ணு இந்த குடுவையில தான் நம்ம ஒரு திரவம் சாதாரணமா இதுக்கு ஒரு பட்டன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி குழாய் ஒண்ணு இந்த குழாயில இங்க குளிர் நீரை அனுப்பி இங்கிட்டு கொதி நீர் எடுக்கிற மாதிரி இந்த குழாய் உள்ளது போவார். ஆவி வந்து போவார். சரியா? ஆவி வந்து போறதுக்கு மாதிரி அமைப்பு ஒண்ணு. திருப்பி இதுல மூடி ஆவிய கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். இங்க இருப்பாரு எங்களுக்கு எங்களுக்கு ஒரு தெர்மோமீட்டர்னு வச்சுது. சாதாரண ஸ்கெட்ச் ஒன்று தான். நான் அந்த டியூட்ல உங்களுக்கான அந்த படம் இருக்கும். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த பகுதிப்பட காட்சி வடிப்புனா என்னங்கிறது நம்ம விளங்கிடணுமேனா. முதலாவது இந்த பகுதிப்பட காட்சி வடிப்புனா என்னங்கிறத விளங்கிடுமே. நீங்க பகுதிப்பட காட்சி வடிப்புன்னு சொல்றது ரைட் திரவங்கள் ரெண்ட ஒன்னோட ஒண்ணு வேறாக்குறது. திரவங்கள் ரெண்டு என்ன செய்யறது? ஒன்னோட ஒண்ணு வேறுபடுத்துறது தான் பகுதிப்பட காட்சி வடிப்பு. என்ன இருப்பார் அந்த திரவம்? இந்த திரவத்துல கூறுகள் இருக்கும். இந்த கூறுகளை பத்தி பாத்தீங்கன்னா இந்த கூறுகள் எங்களுக்கு வந்து ஆவியாகிற கூறுகள் ரெண்டுமே ஆவியாகிற கூறுகள். அதாவது பேசிக்கா தான் சொல்லிட்டு போறேன். அவத்தை மாதிரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மாதிரி நிறைய விஷயங்களை போட்டு நான் உங்களுக்கு கதைக்கிறேன். ரைட் இதுல இந்த செட்டப்ல என்ன செய்யறதுன்னா நம்ம இந்த சிறிய பெபிள்ஸ் மாதிரி டைல்ஸ் மாதிரி சின்ன 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 குண்டு மணிகளை போடுறோம். போட்டுட்டு இந்த குடுவை இருக்காரு இந்த குடுவை நீங்க ஆவியாக்கும். அதாவது வெப்பமேத்த குடுவை வெப்பமேத்த போறீங்க. இப்ப இந்த திரவம் என்ன செய்யும்? திரவம்னா தனி திரவமா ரெண்டு திரவமா? இது வந்து ரெண்டு திரவம் இருக்காம இப்பனா இந்த திரவம் என்ன செய்யும் எங்களுக்கு? திரவம் வந்து ஆவியாகும். திரவம் ஆவியாக இதுல பயணிக்கும். அது வந்து இதுல பயணிக்கும். இதுல பயணிக்கும் இப்படியே பயணிச்சு பாருங்க. குறிப்பிட்ட கட்டத்துல இந்த திரவம் இங்க ஆவி வந்து சரியா ஒடுங்கி விட்டு வேறாகும். வேற நினைச்சால இதுதான் பகுதிப்பட காட்சி வடிப்புல நடக்கிற சாதாரண ப்ராசஸ். அதாவது சும்மா நார்மலா ஒரு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டாளுக்கு விளங்கப்படுத்தினா எப்படி சொல்றதோ அதை தான் நான் ஃபர்ஸ்டா சொல்லியிருக்கேன். இது என்ன விஷயம்னா ஆக்சுவலா அட்வான்ஸ் சிலபஸ் படி இந்த பகுதிப்பட காட்சி வடிப்பை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன் 2 முறையில 3 முறைன்னு வைங்களே. முதலாவது தியரி என்னங்கிறது விளங்கப்படுத்துறது. என்னென்ன தியரி, இதுல எப்படி இருக்காரு, யார் யாரை கலக்குறோம், யார் யார் எடுக்கிறோம், யார் யார் வேறாகிற இப்படி வேறாகிறாரு ஒரு தியரியை சொல்றாரு. ரெண்டாவது இந்த தியரியை நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுவேன். தியரியை எழுதுவோம் நம்ம இன்னைக்கு ரைட் மேக்ஸ் அடிப்படையில கணித ரீதியா நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த தியரியை ப்ரூஃப் பண்ண போறோம். விளங்குதா? எப்படி இது நடக்குது, இது ஆக்சுவலா இது நடக்கக்கூடியதான்னு சொல்லுவாங்க. சின்ன எடுகோல் ஒன்று எடுக்க வேண்டிய வரும். மூணாவது விஷயம் வரைவு மூலம் இதை உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ண போறேன். ரைட் மேக்ஸ் அடிப்படையிலையும் தியரியும் ஒழுங்கா விளங்கிட்டா வரைவு மூலம் நம்ம அந்த தியரியை ஒழுங்கா எடுத்துக்கலாம். ஏன்னா வரைவு மூலம் தான் கேள்விகள் வருது. உங்களுக்கு நினைவுக்கு நாங்க அவத்திய சமநிலை கேள்வி செய்யக்குள்ள 2-3 விதத்துல கேள்வி செஞ்சோம். ஒன்னாவது ரபோட்டின் விதியை யூஸ் பண்றதுக்குரிய கேள்விகள் நினைவு இருக்கா? சமன்பாடை போட்டு எடுத்து என்ன நிறைய கேள்வி செஞ்சிருக்கோம். அதுல கேடி பிராக்டிஸ் எல்லாமே நிறைவே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வரைவு ரீதியான கேள்வின்னு சொன்னேன். அந்த வரைவு ரீதியான கேள்வி நம்ம இன்னும் செய்யல. அந்த வரைவு ரீதியான கேள்விகளுக்கு தான் இந்த பகுதிப்பட காட்சி வடிப்புங்கிற ஹெடிங் நாங்க படிக்கிறோம். இறங்கணிச்சா அப்ப இது ஒரு விஷயம். ரைட் அப்ப என்னென்ன இருக்கு? இப்ப எங்களுக்கு ஒரு சாதாரண 2 திரவங்கள் இருக்காரு. 2 திரவங்களை ஆவியாக்கி வேறு பிரிக்கிறோம். அப்ப வேறு பிரிக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் ரெண்டையும் ஒண்ணு என்ன செய்ய போறீங்க? வேறாக்க போறீங்க. வேறாக்கக்குள்ள ரைட் நல்லா கவனிங்க. இந்த குடுவையில ஒரு திரவமும் சரியா இந்த முகவையில ஒரு திரவமும் வருவார். எங்க குடுவையில ஒண்ணும் முகவையில ஒண்ணும். ரைட் இப்பதான்
அவத்தைக்குரிய சில தேரியை சொல்லித்தர போறேன். முதலாவது என்னன்னா, இந்த திரவம் ஒண்ணு லட்சிய திரவமா இருக்கணும், அல்லது ரவோட்டின் விதிக்கு அன்னளவா கட்டுப்படுற திரவங்களா இருக்கணும். இல்லைங்கடா? என்ன திரவங்களா இருக்கணும்? லட்சிய திரவங்களா இருக்கணும். அதாவது ரவோட்டின் விதிக்கு கட்டுப்படுறது, அப்படி இல்லாட்டி ரவோட்டின் விதிக்கு அன்னளவா கட்டுப்படுற ஒரு திரவமா அது இருக்கணும். இது முதலாவது விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னா, இவங்களோட கொதிநிலை வேறுபடணும். என்ன செய்யணும்? கொதிநிலை வேறுபடணும், ரெண்டும் ஆவியாகணும். கொதிநிலை வேறுபடணும், ரெண்டும் ஆவியாகணும். விளங்குச்சா? ரைட். இப்ப இங்கன இந்த ப்ராசஸ்ல நம்ம லாஸ்டா இங்க எடுக்கிறோமே ஒரு அமைப்பு ஒண்ணு. அதாவது இங்க வார ஒரு ஆவியை தானே நம்ம இப்படி ஒடுக்க போறோம். அப்ப இங்க நடக்கிறது ஆவியாதல், இங்க ஒடுங்கல நடக்குது. இந்த ஒடுங்கி வார திரவத்துக்கு நாங்க சொல்றது வடித்திரவம்னு சொல்றது. என்னது? இதான் டிஸ்டில். இந்த வடித்திரவத்துல இருக்குது கொதிநிலை குறைந்த திரவம். இப்படி இதுல கொதிநிலை குறைஞ்சது கூடியது ரெண்டுமே இருக்குதானே. ஆவியாக்கக்குள்ள ரெண்டுமே ஆவியாகும். இதுக்கு பின்னுக்குள்ள சயின்ஸ் என்னன்னு கொஞ்சத்துல சொல்லி தரேன். இது ரெண்டுமே ஆவியாகும். ஆகி வரக்குள்ள இறுதியில நீங்க இந்த வடித்திரவமா எடுக்கிறது யார? கொதிநிலை கூடியதா குறைஞ்சதையா? கொதிநிலை குறைஞ்சது. விளங்குச்சா? அப்ப குடுவையில எஞ்சிறது யாரு? கொதிநிலை கூடியது. விளங்குச்சா? அப்படி ரெண்டு திரவங்களை நாங்க வேறாக்க போறோம். ரைட். இந்த முறையை தான் நான் சொன்ன பெட்ரோலிய சுத்திகரிப்புல இருந்து எல்லாத்துலயுமே எடுக்கிறது இந்த முறையை பத்தி தான். இப்ப இது நம்ம கண்ணுக்கு தெரியாத பின்னுக்கு ஒரு பிசிக்கல் ஒண்ணு இது இருக்கு. கண்ணுக்கு தெரியாத விளங்காத ஒரு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஒண்ணு இதுல ரொட்டேட் ஆகுது. அப்ப நாங்க முதலாவது இந்த படத்தை தான் வரைஞ்சிக்க போறோம். ரைட். படத்தை வரைஞ்சிக்கிட்டு தான் நாங்க சில விஷயங்களை நாங்க நோட் பண்ணோம். ரைட். கொஞ்சம் கவனிங்க. இங்க இருக்கிறது வந்து வடித்திரம். சரியா? இங்க யார் இருக்காரு? எங்களுக்கு இங்க இருக்காரு. எங்களுக்கு வடித்திரம். கவனிங்க. இது வடித்திரம். யாரு ஊத்துறது? யாரு இந்த இடத்துல? வடித்திரவம். ரைட். இவர் கொதிநிலை வேறுபட்ட திரவ கலவை. கொதிநிலை வேறுபட்ட ரெண்டு வேறு வேறு கொதிநிலை. ரைட். வேற லட்சிய கலவையா இருக்கலாம். என்ன கலவை? இதை சொல்றது பகுதிப்படுத்தும் நிரல் அல்லது கோபுரம். இதை சொல்றது ஒடுக்கி. இந்த ஒடுக்கில நீங்க இங்க அனுப்புவீங்க நீரை, குளிர் நீரை. சரியா? வெளியேறு சுடுநீர். இது வெப்பமானி. இந்த வெப்பமானி தான் இந்த செட்டப்கே குவாலிட்டி மீட்டர்னு சொல்றது. என்ன மீட்டர்? குவாலிட்டி மீட்டர். இந்த நாங்க செய்யற இந்த பகுதிப்பட்ட காட்சி வடிப்பு திருத்தமானதா திருத்தமற்றதானே, சரி குவாலிட்டியானது எங்களுக்கு கிடைக்கிறதுல. ரைட். இவர் தான் கொதிநிலை வேறுபட்டதுல குறைஞ்சது தான் வடிக்கிறோம் வாராருங்கிறது, அந்த குவாலிட்டியை சொல்றது தான் இந்த குவாலிட்டி மீட்டர். விளங்குது என்னன்னு எப்படிங்கிறது நான் பின்னுக்கு விளங்குபடுத்தி தரேன். ரைட். இப்ப இது சாதாரண படம் ஒண்ணு. உங்களோட நான் தந்த டியூட்ல இந்த படம் இருக்கும், அதையும் பாத்துங்க. இதை சாதாரணமா சின்ன ஸ்கெட்ச் ஒன்று அடிங்க. டக்குன்னு அடிங்க ஸ்கெட்ச் ஒன்று. வடித்திரவத்துல என்ன இருக்காருன்னு சொன்னேன்? வடித்திரவத்துல வாரது டி நோட் குறைந்தது அப்படின்னு எழுதுங்க. குறைந்தது. டி நோட்னா என்னது? கொதிநிலை குறைஞ்சது. இங்க என்ன எழுதுவீங்க? டி நோட் கூடியது எஞ்சும். அப்ப இங்க என்ன எழுதிருக்கீங்க? டி நோட் கூடியது எஞ்சும். இங்க என்ன எழுதிருக்கீங்க? டி நோட் குறைந்தது தான் வடிக்கிறோம். விளங்குதா இல்லையா? சாதாரணமா விளங்குற வசனங்களை கொஞ்சம் எழுதி எடுத்துக்கணும்.
சரியா வரைஞ்சிட்டீங்களா? இந்த இடத்துல இந்த கோபுரத்துல ஒரு ஹைலைட்டர்ல கோடுன்னு போட்டு வைங்க. இன்னொரு வசனம் அங்க எழுதிருக்கு விளங்குனுச்சா? கோபுரத்துல மேல் நோக்கி ஹைலைட்டர் ஒன்று போட்டு வைங்க. இடம் இல்லாட்டி பரவாயில்ல, அந்த ஹைலைட்டரை போட்டு நம்ம கீழே ஒரு கடைசியா கொஞ்சம் வசனங்கள் எழுதிருக்கு, படிச்சு முடிச்சோம் விளங்குதா? ஹைலைட்டர் ஒன்று போட்டு வைங்க இப்படி. சின்னதை வரைஞ்சிட்டேன் பரவாயில்ல. ஹைலைட்டர் ஒன்று போட்டு வைங்க இப்படி. ஹைலைட்டர் ஒன்று அடிச்சு வைங்க. மேல் திசையை காட்டி கோபுரத்துக்கு ஹைலைட்டர் ஒன்று அடிச்சு வைங்க. இந்த ஹைலைட்டர்ல நம்ம எழுத வேண்டிய 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. சரி, அழிக்க வைப்பது எழுதிடுங்க. பேஜ் நம்பர் 203 இருக்கேன்னா உங்களுக்கு அது நான் கொடுத்த டியூட்ல இருக்கும். இன்னும் அந்த டியூட் எடுக்காதவங்க யார் கை தூக்கம் பாப்போம்? டியூட்ஸ் எடுக்காதவங்க, டியூட் எடுக்காதவங்க கை தூக்கம் என்ன? சரி, நீங்க இப்ப நாளைக்கு ரைட். சரி, இப்ப பேனா கீழே வைங்க எல்லாருமே. சரி, இப்ப கொஞ்சம் கவனிங்க. இப்ப நான் சொல்லி கொடுக்க போறேன், இந்த தியரி உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க. முதலாவது ஒரு தியரி ஒன்று விளங்கப்படுத்த போறேன். இந்த தியரி விளங்குனுச்சுன்னா பகுதிப்பட காட்சி வடிப்பில் உள்ள பாதி விஷயம் விளங்கின மாதிரி. ஸோ ஒழுங்கா அழகா பாருங்க. முதலாவது விஷயம், நான் ஒரு ஒரு குடுவைன்னு எடுக்கிறேன். ஒரு குடுவைன்னு எடுத்திருக்கேன். இந்த குடுவையில யார் இருக்காருன்னா, இந்த குடுவையில 2 திரவங்கள் இருக்காங்க. சரியா? இந்த குடுவையில 2 திரவங்கள் இருக்காங்க. ஒரு திரவம் ஏ, இன்னொரு திரவம் பி. ஏபிங்கிற 2 திரவம் இருக்காரு. ஏயும் பியும் 2 திரவம். சரியா? இது லிக்விட். இவரு அவரோட ஆவியோட சமநிலையில இருந்தாருன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், இதுல ஏ கேஸ் இருப்பாரு, அதே மாதிரி பி கேஸ் இருப்பாரு. சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன்னா, இந்த குடுவைய ஒரு மூல் பின்னம் ஒன்று தாரேன் உங்களுக்கு. இந்த குடுவையோட ஆரம்ப மூல் பின்னங்களை நான் கொஞ்சம் தீரையை விளங்கப்படுத்துறதுக்காக சமன் எடுக்கிறேன், தசமஞ்சி. அவர் திரவத்திலே இவர் தசமஞ்சி, திரவத்திலே கூறு இன்னொன்னே ஒன்று இருக்காரு, இவர் மட்டும் தான். எனவே இவரும் தசமஞ்சா இருக்கணும். ஏன்னா ஒரு குறித்த ஏகவீன அவத்தையில, இப்படி குறித்த ஏகவீன அவத்தையில மூல் பின்னங்களை கூட்டுத்தொகை என்னது? சமன். மூல் பின்னங்களோட கூட்டுத்தொகை என்னது? எங்களுக்கு சமன் எடுக்கும். இப்ப என்ன செய்யறேன்னா, இவரை நான் ஆவியாக்கி ஆவியாக்கி எடுக்கக்கூட. சரியா? இப்ப எனக்கு திரவத்திலையும் காணப்படுறது தசமஞ்சு தசமஞ்சுன்னு தான் நான் எடுத்திருக்கேன். சரி, இப்ப நான் அது ஆவியாக்கக்குள்ள திரவத்துல ஏட மூல் பின்னமும் குறையும், பீட மூல் பின்னமும் குறையும். சரியா இல்லையா? ஏயும் பியும் ஆவியாக கூடியவங்க. ஏயும் பியும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆவியாகி நினைவில்லையா? ரோபோட்டின் வீச்சு நாங்க இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு காய்ச்சி இந்த கனவுறு மாதிரி வரைஞ்சி, சரியா, தூய ஏ மட்டும் வைக்கிறது, தூய பிஏ மட்டும் வைக்கிறது, இதுல ஒரு அழகு எடுக்கிறது, இப்படி நினைவு இருக்கா?
வச்சு இப்ப நாங்க ஆவியாக்கி எடுத்த மேல கூறுகளை வச்சு இப்ப இதுல பி நோட்டே இருக்காது, இல்ல பி ஏ தான் இருக்கும். ஏ தனியா இருக்கலாம் மட்டும்தான் பி நோட்டே இருக்கும். பி தனியா இருக்கக்குள்ள பி நோட் பி இருக்கும். ஏயும் பி மிக்ஸ் பண்ணா பி நோட் ஏ பி நோட் பி பெருமானங்கள் குறைஞ்சு பகுதி அமுக்கங்களா மாறும். நினைவு இருக்கா? ஒரு ஆளுட ஆவி அமுக்கம் என்ன செய்வாரு? இன்னொரு கூறால திரவத்தில் இன்னொரு கூறால மட்டுப்படுத்தப்படும். இன்னொரு ஆளுட ஆவி அமுக்கம் மத்த கூறால மட்டுப்படுத்தப்படும். எனவே ஆவி அமுக்க சார்பு தாழ்வுன்னு சொல்லி ஒரு கதச்சம் நினைவு இருக்கா? எல்லாமே கணக்கெல்லாமே செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுதான் இங்க நினைவு. அப்ப 2 பேர் இங்க கலந்துருக்காங்கன்னு சொன்னா இங்க எங்களுக்கு 2 பேர் அமைப்புல இப்ப அவர் ஆவியாகிறாரு, இங்க மூல் பின்னம் குறைகிறாரு. அந்த குறைகிற மூல் பின்னம் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் பேசாமல வைக்கிறேன். இப்ப என்ன செய்யறேன்னா அடுத்த விஷயம், மேல வாயுக்கு போன இது எக்ஸ்ன்னு எடுத்தா, இது எக்ஸ்ன்னு எடுத்தா இவர் யார் எனக்கு? வைஏ. இது வைஏ. யார் அதிகமா போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு முடிவை இப்ப சொல்ல இயலுமா? ஏழுமா? யார் அதிகமா போயிருக்கும் சொல்ல இயலுமா? ஏழுமா ஏழாதா? ஏழாதா? ஏன்? யாரு அதிகமா ஆவியாகிறாரு, யாருக்கு கொதிநிலை கூட குறவுன்னு தெரியாம உங்களுக்கு இந்த சாப்டரை செய்ய இயலுமா? எல்லாத்தானே? ரைட். அப்ப நான் என்ன செய்யறேன்னா இங்க நான் எழுதுறேன். சொன்னீங்க பி நாட் ஏ விட பி சின்னது. அப்ப டி நோட் ஏ விட டி நோட் பி பெருசு. எனக்கு இப்ப சொல்ல, இப்ப நான் எழுதியிருக்க மூல் பின்னம் அடிப்படையில சமன்னு தான் எடுத்திருக்கேன் லேசா செய்யறதுக்கு. யார் அதிகமா ஆவியாகும்? ஏ பியா? பெருமானம் அடிப்படையில ஏ ஆவியாகும். இப்ப கேட்கிறேன், ஆவில அதிகமா யார் இருப்பாரு? ஏ பி குறைவா இருக்கும். சரியா இல்லையா? நான் கேட்கிறேன் இப்படி ஒரு வசனம் ஒண்ணு. உண்மைக்குமே எல்லா சந்தர்ப்பங்கள் நல்லா கேட்டுக்கணும். இத உண்மைக்குமே எல்லா சந்தர்ப்பங்கள்லயுமே ஆவியாதல் வீதம் கூடியது தான் ஆவியவத்தையில அதிகமா காணப்படணுமா? சொல்லுங்க பாப்போம். இல்லவே இல்லை. வெரி குட். அதை தீர்மானிக்கிறது எது? திரவ அவஸ்தையில் உள்ள மூல் பின்னம். யார் சொன்னா? ரவோட் அதைத்தான் சொல்றாரு. ரவோட்டின் விதி சொல்றது அதுதான். திரவ அவஸ்தையில் உள்ள மூல் பின்னம் தீர்மானிக்கும் அது எவ்வளவு ஆவியில இருக்கணும்னு சொல்லி. அவர் சொல்லல எப்பயுமே ஆவியாகிறவர் தான் அதிகமா என்ன செய்யணும், ஆவியில இருக்கணும்னா அவர் பொதுவான கருத்தை சொல்லல. பொதுவா எல்லாருக்கும் விளங்குறது ஓலவில் படி அப்படித்தானே? ஆவியாகிறது இவருக்கு ஆவியாக கூடனா அப்ப அவர் தான் ஆவியில இருக்கணும் அப்படிதான் நினைக்கிறது. ஆனா அதுல உண்மையான சயின்ஸ் என்னது? அவர் சொல்றாரு திரவத்தில் உள்ள மூல் பின்னம் தான் தீர்மானிக்கும் என்னது எங்களுக்கு ஆவில அது எவ்வளவு இருக்கணும். இன்கேஸ் ஆவி ஆகாதவர் திரவத்தையில கூட இருந்து ஆவி ஆகிறவர் திரவத்தையில குறைவா இருந்தா இப்ப ஆவி ஆகாதவர் தான் ஆவியில அதிகமா இருக்கும். சரியா இல்லையா? நாங்க இதுக்கு நோட்டை எழுதலையா? லட்சிய கலவைகளுக்கு படம் வரைஞ்சி கொதிநிலை படம் வரைஞ்சி நோட்டெல்லாம் எழுதியிருக்கோமா இல்லையா? அந்த கொதிநிலை படத்துல இந்த ஹைலைட்டர் எல்லாம் போட்டு எங்கிட்டு போக்குள்ள என்ன நடக்குது, கொதிநிலை என்ன நடக்குது எல்லாமே கிளியரா எழுதியிருக்கோம். பட் அந்த படங்களை நம்ம இன்னைக்கு பயன்படுத்தணும். அப்ப இங்கன எழுதுனதின் படி எக்ஸ் ஏ சமன் தசமஞ்சு இங்கன எக்ஸ் பி ரைட். இவர் எக்ஸ் பி சமன் என்னது எங்களுக்கு? இவர் எனக்கு தசமஞ்சு. இப்ப பிரச்சனை இல்லை, சம மூல் இருக்கனால ரபோட் ரூல் எங்கன அழகா எங்களுக்கு தியரியை கொண்டு வரலாம். என்னது? ஆவியாகிறவர் யார் அதிகமா? ஏ அதிகமா ஆவியாகும், பி குறைவா ஆவியாகும். சரியா இல்லையா? அப்ப மேல உள்ள கலவையில யார் அதிகமா காணப்படும் எங்களுக்கு? ஏ. நான் சொல்றேன் இங்க ஏ ஒரு தசமேட்டு காணப்படுதுன்னு சொன்னா பி எவ்வளவு இருப்பாரு? சரியால இதையும் கூட்டுறது இல்ல. ஏகவீனாவத்தை ஏகவீனாவத்தை நான் வாயவத்தைங்கிறது வேற, திரவத்தைங்கிறது வேற. வேற நினைச்சா இல்லையா? அப்போ ஏகவீன அவத்தைகள்ல உள்ள கூறுகளோட மூல் பின்னம் தான் உனக்கு சமன் கூட்டுத்தொகை. இவரையும் கூட்டி உனக்கு சமப்படுத்தாங்க, இவரையும் கிராஸ் பண்ணி கூட்டு ஒன்று சமப்படுத்தாங்க, அல்லது இவரையும் கூட்டாங்க, இவரையும் கூட்டாங்க. யார் யாரை கூட்டணும்? இவங்க 2 பேரும் ஒண்ணு, இவங்க 2 பேரும் ஒண்ணுன்னா எத்தனை? கூட்டுத்தொகை ஒண்ணு. சரியா இல்லையா? இது முதலாவது விஷயம். இப்ப பாருங்க இந்த தியரி விளங்குதானே. இவர் நான் சொல்றேன் இவர் ஒரு T1 கொதிநிலை. என்னது இவருக்கு? கொதிநிலை தெரியாது எனக்கு. நான் சொல்றேன் இவரோட கொதிநிலை T1. சரியா? என்ன கொதிநிலை? இவர் T1ங்கிற கொதிநிலையில இவர் கொதிக்கிறார். அதாவது கொதிநிலை என்னது? கொதிநிலை என்ன? நீரிட 100 பாகைசி. இந்த தியரி படிப்பிச்சோன்னே இன்னும் ஒரே ஒரு பேலன்ஸ் மட்டும் தான் அவத்தையில இருக்கு. என்னது? அவத்தை வரைபுகளும் நீரிட வெப்ப வலையும் விளங்கப்படுத்துறது. ஆனா பிசிக்ஸ்ல நீரிட வெப்ப வலையை படிச்சிருப்பீங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த 100 பாகைசி கொதிநிலையில இருந்து என்ன விளங்கிறீங்க நீருக்கு? அது எப்படி விளங்கிறது? இப்ப நம்ம இப்படித்தானே சரியான சயின்ஸை விளங்கிடுமே. இதுக்கு என்ன கதைக்கிறோங்கிறத. சரி, 80 பாகைசி கொஞ்சம் கொஞ்சமா விநீர்ட வெப்பநிலையை கூட்டுறேன். 70 பாகைசி, 80 பாகைசி, 90 பாகைசி, 100 பாகைசி. என்ன செய்யும்? 100 பாகைசியில கொதிக்க ஆரம்பிக்குமா இல்லையா? கொதிச்சு முடிவடைகிறேன். இப்ப
கொதிச்சு முடிவடைகிற வெப்பநிலையும் இப்ப எங்களுக்கு 100 பாகைசில தான் கொதிச்சு முடிவடையும். கிளியரா இல்லையா? அப்ப கொதிக்கிற வெப்பநிலை அது. ரைட். இப்ப அடுத்த இன்னொரு விஷயம் கேக்குறேன். 100 பாகைசில ஆவி மட்டும் தான் இருக்குமா இல்லாட்டி ஆவி திரவம் ரெண்டுமே இருக்குமா? ரெண்டுமே இருக்கும். 100 பாகைசிக்கு மேல போகல தான் என்ன செய்யும்? இப்ப கேக்குறேன். அப்ப ஆவியாதல் சரியா? ஆவியாதல்னு சொல்லக்குள்ள ஆவியும் திரவம் ரெண்டுமே இருக்காரு தானே? இப்ப கேக்குறேன். இப்ப பாருங்க 120 130 பாகைசி 120 பாகைசி 110 பாகைசி 100 பாகைசி 130 பாகைசில திரவம் இருக்குமா இருக்காதா? இருக்காதா? நீர்ல திரவம் ஒரே டீம் கீழே கண்டிப்பா இருக்காது. என்ன அவ்வளவு ஆவியா இருக்கும். சரிதானே? 120 பாகைசி 110 பாகைசி இப்ப இப்ப என்ன இருக்காரு? ஆவி மட்டும் தான் இருக்கும், திரவம் இல்ல. இப்ப 100 பாகைசி இப்ப யோசிக்க இப்ப திரவமாகும். அதாவது ஆவியாதல் ஒடுங்கல்ங்கிற சமநிலை நடக்கிறதா 100 பாகைசி. அப்ப 100 பாகைசியில ஆவியாதல் நடக்கும், 100 பாகைசியில ஒடுங்குதல் நடக்கும். நிறைய பேர் பிள்ளையா விளங்கிருது. விளங்குச்சா? திரவம் உருவாகுமான்னு கேட்டா 100 பாகைசியில டக்குனு ஒரு பாயிண்ட் வருதுன்னு வைங்களே. 100 பாகைசியில் நீரில் திரவம் உருவாகும். டக்குனு அடிப்பாங்க பிள்ளையே. 100 பாகைசியில நீர் கொதிச்சா என்னன்னு போறது அது? நினைச்சிருவாங்க ஆவி போயுதுன்னு பிள்ளை. எல்லாமே ஆவியாகி ஓடிடும். அப்படி ஆகாது. விளங்குதா? இப்ப அந்த நிகழ்வை விளங்கிக்கணும் நீங்க. 110ல இருந்து 100க்கு வந்து 110 வரைக்கும் ஆவி, 120 ஆவி, 110 ஆவி, 100க்கு வரக்குள்ள உங்களுக்கு என்னது ப்ரொப்ஸ் வர தொடங்கும். விளங்குச்சா? ரைட். அப்ப அந்த மாதிரி இது T1 கொதிநிலை. இப்ப கொதிநிலை விளங்குச்சு தானே சாதாரணமா? அப்ப இவர் T1ல இருக்காரு. ரைட். இப்ப என்ன செய்யறேன்னா இவர் தொகுதி 1, இவர் தொகுதி 1, இவர் தொகுதி 1 சரியா? இவர் தொகுதி 1. இப்ப என்ன செய்யறேன்னா நான் தொகுதி 2 ஒண்ணு கொண்டு வரேன். நீங்க தொகுதி 3 தொகுதிகள் வர போறேன், தொகுதி 2 ஒண்ணு கொண்டு வரேன். அந்த தொகுதி 2 கொண்டு வர விதத்தை மட்டும் இப்ப நீங்க பாருங்க. பாருங்க, இதே மாதிரி ஒரு குடுவை வரைகிறேன். இதே மாதிரி ஒரு குடுவை சரியா? இந்த குடுவையில தானே இப்ப யார் யார் இருக்கான்னு சொல்லி தொகுதி 2 எப்படி உருவாக்கணும்னு சொல்லி. இப்ப மேல தொகுதி 1ல ஒரு ஆவி ஒண்ணு இருக்குதானே? தொகுதி 1ல ஒரு ஆவி ஒண்ணு இருக்கா இல்லையா? இருக்குதானே? இப்ப நான் என்ன செய்யறேன்னா ஹலோ அந்த ஆவிய ஒடுக்க போறேன். அந்த ஆவியை என்ன செய்ய போறேன்னா ஒடுக்கி எடுக்க போறேன். ஒடுக்கி அந்த ஆவியை திரவமா மாத்த போறேன். விளங்குச்சா இல்லையா? என்ன செய்ய போறேன்? தொகுதி 1ல உள்ள ஆவிய ஒடுக்கி என்ன செய்ய போறேன்? திரவமா மாத்த போறேன். இங்க பாருங்க, இப்ப திரவமா மாத்தியாச்சு. திரவமா மாத்தியாச்சு. இப்ப இதை ஒடுக்கி திரவமா மாத்தினா இப்ப நான் சொல்றேன் இதுல இப்ப உங்களுக்கு தெரியும். இப்ப வெற்றிடமாக்கப்பட்ட தொகுதி யாருமே இன்னும் நாங்க ஆவியாக்கள் ஒண்ணுமே செய்யல. இது வெற்றிடமான தொகுதி 1. இதுல கணேஷா இப்ப நான் ஜஸ்ட் என்ன மட்டும் தான் செஞ்சிருக்கேன்? ஒடுக்குதல். அப்ப இன்னும் ஒடுங்குதல் எடுக்கிறேன், அல்லது ஒடுக்குதல் அல்லது ஒடுங்குதல் செஞ்சிருக்கேன். யாரு? தொகுதி 1ல உள்ள ஆவியை ஒடுங்குதலுக்கு உட்படுத்திருக்கேன். உட்படுத்தி இருந்தா தொகுதி 1ல உள்ள கூறுகளை சொல்லுங்க. யார் யார் இருக்கா? ஏ இருக்காரு, பி. இப்ப கேஸ் எழுதுறீங்களா? இப்ப லிக்விட். அப்ப ஏ லிக்விட் இருப்பாரு, பி லிக்விட் இருக்காரு. எங்க எழுதிட்டு ஏ லிக்விட், பி லிக்விட் இருக்காரு. இப்ப இருக்காருன்னா எனக்கு இந்த ஏ லிக்விட்டையும் பி லிக்விட்டையும் மூல் பின்னங்களை பத்தி ஏதாச்சும் நேரடியா தரவணும் உங்களுக்கு சொல்ல முடியுமா? முடியாதா? அப்படியே மூல் பின்னம் தரவணும் உனக்கு சொல்ல ஏழுமே இல்லாத இதுல ஏழும் தானே. என்ன தரவு மூல் பின்னம்? அப்ப போஸ் போர்டு விலங்காட்டி இப்படி வா, இங்கனவா. இல்லாட்டி சப்ஜெக்ட் அவ்வளவுதான். இந்த முறை எக்ஸாம்ல எதுவும் வந்துச்சுன்னா கேள்வி லேசா அழகா செய்யலாம். போர்டு வரைகிற கிராஃப், இப்ப கிராஃப் எல்லாம் வரைய போறோம், மேக்ஸ் அடிப்படையில தீர்க்க போறோம். போர்டு விலங்காட்டி நீங்க வந்து உட்காரு. சரி, தயவு செஞ்சு வந்து உட்காரு. இங்கன மூல் பின்னம் சொல்லுங்க பாப்போம். இப்ப வையன் எழுதுவீங்களா எக்ஸன் எழுதுவீங்களா? இப்ப எக்ஸ் தான் பயன்படுத்துறீங்க. நான் திரவத்தோட மூல் பின்னம் குறியீடு என்னன்னு பயன்படுத்துறீங்க? எக்ஸ். இப்ப எக்ஸேனா இதுவும் எக்ஸே தானே. இந்த எக்ஸேக்கு சமன்னு நினைக்கிறீங்களா? சமன்னு நினைக்கிறீங்களா? இல்ல தானே, சமன் ஆகாது. அது சமன் ஆகாது. அப்ப நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. எக்ஸே டேஷ்னு சொல்லி ஒரு குறியீடை பயன்படுத்தலாம். சரியா இல்லையா? எக்ஸே டேஷ் பயன்படுத்தலாம். சரியா இல்லையா? இந்த எக்ஸே டேஷ் எத்தனை சொல்லுங்க? தசம் 8. இப்ப இதுக்கு பதிலா என்னத்தை பயன்படுத்தலாம்? எக்ஸ்பி டேஷ் பெருமானம் எத்தனை? தசம். சரியா இல்லையா? இப்ப கேக்குறேன் ஒரு தியரி ஒண்ணு. இந்த எக்ஸே டேஷ் யாருக்கு சமனா இருக்கும்? வைஏக்கு சமனா இருக்கும். ஆமாவா இல்லையா? இந்த எக்ஸ்பி டேஷ் யாருக்கு சமனா இருக்கும்? வைக்கு சமனா இருக்கும். இதை ஏத்துக்கிறவங்க எத்தனை பேருங்க? ஜஸ்ட் ஒடுங்கல் மட்டும் தான் செஞ்சிருக்கேன். இப்ப ஆவியாக்க போறேன். இப்ப என்ன செய்ய போறேன்? ஆவியாக்குனா இந்த தொகுதி திரவ தொகுதி அதன் ஆவியுடன் என்ன செய்யும்? குறிப்பிட்ட நேரத்துல ஒரு சமநிலை வரும். அப்படி ஒரு சமநிலைக்கு வந்துச்சு. ஒரு சமநிலைக்கு வந்துட்டார். இப்ப சமநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு யார் யார் இருக்கா? இப்ப இதுக்கு இருப்பாரு ஏ கேஸ் இருப்பாரு, வேற பி கேஸ் இருப்பாரு. இப்ப கேக்குறேன், ஆவியில ஒரு மூல் பின்னம் இருக்குமா இல்லையா? அது என்னது? வைஏ வை டேஷா? வைபிஏ வைபி டேஷா? இப்ப கேக்குறேன்,
இங்க பாருங்க திரவத்தில் யார் இருக்காரு அதிகமா? எக்ஸே தானே இருக்காரு. அப்ப அவயவத்துல யார் அதிகமா இருப்பாரு? எக்ஸேயா வையா? சொல்ல முடியும். எக்ஸே வையா ரவோட்டின் விதியை பத்தி இப்ப கிளியர் பண்ணி அதான் சொன்னேன். செக்ஸ் ஒண்ணும் இல்ல. அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுத போற ஒரு 2 மாசம் எழுத போறோம். இன்னைக்கு ஈவினிங் ஒரு எக்ஸாம் எழுத போறோம். மேபி வரலாம் இதை பத்தி கூட்டுகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரைட், ரவோட்டின் விதியை விளங்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் டக்குன்னு கூட்டுற மாத்திரம்னா மாறிடுறீங்க நீங்க. நான் கேட்கிறேன், இதுல அதிகமா யார் இருக்காரு திருவவத்தையில? ரவோட் என்ன சொன்னாரு? முதல் அவரை கொஞ்சம் மதிச்சு அவர் என்ன சொன்னாரு கொஞ்சம் ஏத்துக்க பாருங்க. அவர் என்ன சொன்னார்? ரவோட் என்னடா சொன்னாரு? திருவவத்தில யார் அதிகமா இருக்கோ அது ஆவியவத்தில் இருக்கும். இப்ப திருவவத்தில் யார் அதிகமா இருக்கா? அப்ப ஆவியில யார் அதிகமா இருப்பா? அவ்வளவுதான். ஏதான் அதிகமா இருக்கும். என்ன நினைச்சா இல்லையா? ஏபி அதிகமா இருக்கும், ஏதான் அதிகமா இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அதான் அதான் விதி. ரைட், தல விதி. இப்ப வயல் ஆசிட் எத்தனை இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப தெரியாதானே எங்களுக்கு. நான் சொல்றேன், ஒரு 0.92 பெருமானம்னு தாரு அதிகமா தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே திரவத்திலோட எக்ஸையை விட 2வது தொகுதியில திரவத்திலோட எக்ஸைட் அளவு என்னது? அதிகமா இல்லையா? அல்லது ஏற்கனவே திரவத்திலோட ஏட மூல்பின்னத்தை விட இப்ப 2வது தொகுதியில திரவத்திலோட ஏட மூல்பின்னம் என்னது? அதிகம். அப்ப அவர் அதிகமா இருந்தா மென்மேலும் ஆவில அவர் அதிகரிச்சுட்டு தானே போவாரு. ஆமாவா இல்லையா? இந்த தியரி விளங்குது என்ன சொல்றேன்னு. அப்ப இது 0.92 இது தசம் தானே? 0.08. இது கிளியரா? இப்ப கேக்குறேன், இந்த திரவம் T1ல கொதிக்குமா இல்லாட்டி வேற ஒரு வெப்பநிலையில கொதிக்குதா? இந்த கொள்ளவை சொல்லுங்க. அதாவது T1ங்கிறது இவர் ரெண்டுமே காணப்படுற சமநிலை வெப்பநிலை விளங்குச்சா இல்லையா? இப்ப அவர் கொதிக்கிறாருன்னா இவரை சொல்லுங்க பாப்பா. இவர் T2. அடுத்த தொகுதிக்கு போகும் போது இந்த 2 தொகுதியும் இருக்கா ஒப்பிடுறேன். சரியா? முதலாவது என்ன செஞ்சோம்? திருப்பி முதல்ல இருந்து வருவோமே. ஏபின்னு சமனான கூறுகளை எடுத்துட்டு என்ன செஞ்சாங்க? ஏபி சமனான கூறுகளை எடுத்துட்டு ரைட் ஆவியாக்கணும். அதுல நான் ஒரு தியரி தந்தேன் உங்களுக்கு. ஏ வந்து அதிகமா ஆவியாகக்கூடியவர், பி அதிகமா ஆவியாக முடியாதவர். அப்ப கொதிநிலை அடிப்படையில் எடுத்தீங்கன்னா ஏ அதிகமா காணப்படும், சரியா? பி குறைவா காணப்படும். எதுல? ஆவியில. அப்படியா? சரியா? இல்ல, மூல் பின்னத்தை நான் சமனா எடுத்திருக்கேன். மூல் பின்னத்தை சமனா எடுத்தனால நான் சொல்றேன் ஏ வந்து என்ன செய்யறாரு? ஆவி அதிகமா இருக்காரு, பி குறைவா இருக்காருன்னு சொல்லி. இப்ப நான் என்ன செய்யறேன்னா, வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு தொகுதி ஒண்ணுல ஏபிங்கிற திரவத்தை நிரப்பிட்டு சமமூல் நிரப்பிட்டு சம அளவு நிரப்பிட்டு சமமூல் பின்னம் நிரப்பிட்டு ஆவியாக்கி விட்டா ஏ அதிகமா போறாரு, பி குறைவா போவார். ஏன்னா ஏக்கு நல்லா ஆவியாக முடியும், பிக்கு ஆவியாக முடியாது. அப்ப ஏன் இப்படி அதிகமா இருக்குன்னு சொன்னா மூல் பின்னம் சமன் நல்ல ரவோட்டின் விதி அடிப்படையில ஆவியாக கூடியவர் நல்லா ஆவியாகுவார். விளங்குச்சா இல்லையா? இந்த சீரியை பாத்தீங்கன்னா என்ன, ஏ வந்து தசமிட்டுல இருக்காரு, பி வந்து தசமிட்டுல இருக்காரு. இது விளங்குச்சா? இந்த திரவம் 2 சமநிலை இருக்குள்ள T1 வெப்பநிலையில கொதிக்கிறாரு. இப்ப என்ன செய்யறேன்னா, இந்த தொகுதியை ரைட், இந்த தொகுதியை நான் ஒடுக்குறேன். விளங்குச்சா? இந்த தொகுதியை நான் ஒடுக்குறேன். ரைட், இந்த தொகுதியை நான் ஒடுக்கக்குள்ள மேலுள்ள ஆவி தொகுதி அப்படியே நான் கீழே ஒடுக்குறேன்னா இல்லையா? அப்ப ஆவி தொகுதியை நான் கீழே ஒடுக்கக்குள்ள என்ன நடக்குதாருங்க? ஆவில தொகுதி ஒண்ணுல என்ன மூல்பின்னம் இருந்தோ அந்த மூல்பின்னம் அப்படியே என்ன செய்யறாரு? இதுல வந்து ஒடுங்கி ஆவியாகி இந்த ஒடுங்கி ஒரு திரவமா மாறாரு. திரவமா மாறினா இங்க நான் எக்ஸ்ஏ டேஷ் எக்ஸ்பி டேஷ் தான் எழுதணும் திரவத்தை. அந்த எக்ஸ்ஏ டேஷ் வந்து வைஏக்கு சமனா இருப்பாரு, எக்ஸ்பி டேஷ் வந்து வைபிக்கு சமனா இருப்பாரு. அப்ப தசம் இப்ப திருப்பி இதை ஹீட் பண்ணி ஆவியாகக்குள்ள இதுல ஏ அதிகமா இருக்காரு, ஏங்கிறவரு ஆவியாதல் வீதம் கூடியவர். அப்ப ரவோட்டின் விதிப்படி ஏ அதிகமா ஆவிக்கு போவார். சரியா இல்லையா? அதிகமா ஆவிக்கு போக பி வந்து குறைவா ஆவிக்கு போவார். வேற நினைச்சால இது எப்படின்னா அதிகமா குறைவான்னு சொல்றேன். இங்க பாருங்க, இங்க உள்ள ஏட அளவு 0.8, இப்போ உள்ள ஏட அளவு என்னது? 0.92. இங்க உள்ள பீடி அளவு 0.2, இப்போ உள்ள பீடி அளவு என்னது? 0.08. வேற நினைச்சால இப்ப இன்னொரு தொகுதி, 3வது தொகுதி. இதோட 3 தொகுதிகள் தான் வரைவேன், கொஞ்சம் கவனிங்க. இப்ப 3வது தொகுதி எடுத்தீங்கன்னா இதே மாதிரிதான். சரியா? இப்ப 3வது தொகுதியிலையுமே இப்ப என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க. இப்ப 3வது தொகுதிக்கு என்ன செய்யறது? இதே மாதிரி நாங்க தொகுதி 2ல் உள்ள ஆவிய என்ன செய்யறோம்? நாங்க ஒடுக்க போறோம். தொகுதி 2ல் உள்ள ஆவியை ஒடுக்கலுக்கு செய்ய போறோம். ரைட், இப்ப தொகுதி 2ல் உள்ள ஆவியை ஒடுக்குனா இதுல உள்ள மூல் பின்னங்களை பத்தி உங்களுக்கு கிளியரா கதை கேளுமா? இயலாதா? எழுதானே? இப்ப யார் யார் இருக்கு அதுல? இதுல ஏ இருப்பாரு, ஏ லிக்விட் இருப்பாரு, பி லிக்விட் இருப்பாரு, இங்க ஏ கேஸும் பி கேஸும் இருப்பாரு. ரைட், என்ன இவரோட மூல் பின்னங்களை கதை பண்ணாங்க. ரைட், சொல்லுங்க பாப்போம். மூல் பின்னங்களை சொல்லுங்க. இப்ப எனக்கு இது எக்ஸ்ஏ டேஷா எக்ஸ்ஏ டபுள் டேஷா? எக்ஸ்ஏ டபுள் டேஷ். சரியா இல்லையா? இங்க எக்ஸ்பி டபுள் டேஷ். எக்ஸ்ஏ டேஷ் யாருக்கு சமனா இருக்கும் சொல்லுங்க? எக்ஸ்ஏ டேஷ் இங்க எக்ஸ்ஏ டபுள் டேஷ் வந்து YA டேஷுக்கு சமனா இருக்கும். எக்ஸ்பி டபுள் டேஷ் YB டேஷுக்கு சமனா இருக்கு. இது விளங்குச்சா? பெருமான மெத்தட்.
தசம் 92 இவர் தசம் 08. இது விளங்குனுச்சா? இது ரெண்டு கூறுடை, அந்த ரெண்டு கூறு வித்தியாசமாக நான் பிராக்கெட் போறேன். சரி, இப்ப யார் ஆவியில் அதிகமா போவார்? ஏ பி? ஏன் ஏ போறாரு, பி போக இல்லாதா? சொல்லக்கூடாது ஏக்கு தான் அதிகமா ஆவியாக இயலும்னு. அதையும் சேர்த்து சொன்னேன். எதையும் திரவத்தில ஏ அதிகமா காணப்படுறாரு, அதோட ஏக்கு நல்ல ஆவியாக கூடியதுனால ரவுட்டின் இதுபடி தான் ஆவியில் அதிகமா போவார். இப்ப நான் சொல்றேன், ஏட மூல் பின்னம் இருக்குதானே. இப்ப சொல்றேன் YA டபுள் டேஷ், இங்க YB டபுள் டேஷ். YA டபுள் டேஷ் தசம் 99 எடுக்கிறேன். இவர் எத்தனை? தசம் 01. கிளியரா? அப்ப அதுக்கு மேல இன்னொரு தொகுதியை நான் ஒடுங்களுக்கு உட்படுத்தல. அதுக்கு மேல என்ன செய்யல, நான் இன்னொரு தொகுதியை ஒடுங்களுக்கு உட்படுத்தல. இது அப்படியே நான் வச்சிருக்கேன். வேற இல்ல. ரைட். இப்ப அவர் கொதிக்கிற வெப்பநிலை எத்தனை? எத்தனைல கொதிப்பாரு? T3ல கொதிப்பாரு. அவ்வளவுதானே. இவரு என்னத்துல கொதிக்கிறாரு? எங்களுக்கு T3 வெப்பநிலையில கொதிக்கிறார். சரியா இல்லையா? எந்த வெப்பநிலையில கொதிக்கிறாரு? T3. ரைட். இப்ப நான் இன்னொரு தொடர்புன்னு கேட்கிறேன். இந்த தொடர்பு எனக்கு உங்களுக்கு விலக்கிக்க எளிமையா இல்லாதன்னு பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ரெண்டு தொடர்பு. ரைட். ஒன்னாவது தொடர்பு திரவத்தையில, சரியா? அடுத்த தொடர்பு ஆவியவத்தையில. ஒன்னாவது தொடர்பு என்னது? திரவத்தையில. அடுத்த தொடர்பு ஆவியவத்தையில. இந்த ரெண்டு கூறுகளை பத்தி நான் கொஞ்சம் எழுதுறேன். ரைட். திரவத்தையில சொன்னீங்க, ஆரம்பத்துல இருக்கிறது யாரு? XA, அப்புறம் XA டேஷ், XA டபுள் டேஷ். சரிதானே? இதானே போகுது. ரைட். வாயவத்தையில 3 தொகுதி தானே எழுதியிருக்கேன். YA, YB டேஷ், YB டபுள் டேஷ். சொல்லுங்களேன். ஆனா பிஏ பத்தி எழுதல, நான் ஏ பத்தி மட்டும் தான் எழுதியிருக்கேன். சாரி, சொல்லுங்களேன். இங்க எழுதணும் XB, XB டபுள் டேஷ், XB டேஷ், XB டபுள் டேஷ். ரைட். இது ஒன்னாவது. இதுல அதே மாதிரி ரெண்டு குறுக்கு எழுதுமே ஆவியவத்தையில. YA, YA டேஷ், YA டபுள் டேஷ். திருப்பி YB, YB டேஷ், YB டபுள் டேஷ். சரியா? இப்ப பெருமானங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா. எனக்கு XA டேஷ் என்ன செய்யறாரு? XA டேஷ் பெருமானம். XA என்ன செய்யறாரு? திரவத்தில ஏ என்ன செய்யறாரு? தசம் 5, தசம் 8, தசம் 92 என்ன செய்யறாரு? கூடுறாரா இல்லையா? என்ன செய்யறாரு இவரு? கூட்டுறாரு. சரி, இப்ப ஆவியவத்திலோட வையே சொல்லுங்க. தசம் 8, தசம் 92, தசம் 99 என்ன செய்யறாரு? கூடுறாரா இல்லையா? கூடுறாரா இல்லையா? இப்ப திரவத்திட பீட அளவை சொல்லுங்க. தசம் 5, தசம் 5, தசம் 2, தசம் 02 என்ன செய்யறாரு? திரவத்தில பீட அளவு என்ன செய்யறாரு? சொல்றாரு. சரியா இல்லையா? ஆவியவத்தில பீட அளவு என்ன செய்யறாரு? வேறங்களே, ஆவியவத்தில பீட அளவு என்ன செய்யறாரு? தசம் 2. அதே மாதிரி அடுத்தது என்ன? தசம் 08, தசம் 01. சரியா இல்லையா? ரைட். இது ஒரு விஷயம். இப்ப இங்க இங்கிட்ட போக 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 என்ன நடந்துகிறது போட்டு குழப்பிக்கிறது இல்ல. நல்லா கவனிக்கணும். இங்க எதை வச்சு மாத்திரம் இப்ப நான் உங்களுக்கு இந்த ரசாயன வேலை விளங்கப்படுத்துறதுன்னா, ஆவியவத்தையில் உள்ள வையவம் A10 விளங்க ஆவியவத்தில் உள்ள A10. இப்ப நான் எங்கிட்டு தாக்கத்தை செஞ்சுட்டு போறேன்? இந்த திசையில தானே, ரிவர்ஸ்ல சொல்லலையே. நான் இன்னொன்னு கேட்கிறேன், அழகா விளங்கிங்க. இந்த திசையில போகல யாரு கூடுறாரு? ஏயா பியா? சரிதானே? அப்ப இந்த திசையில போகல திரவத்துல யாரு கூடுறாரு? அது ஏத்தானே. அடுத்த விஷயம், ரிவர்ஸ்ல வரக்குள்ள திரவத்துல யாரு அதிகரிக்கிறாரு? இது விளங்குனிச்சா? ரிவர்ஸ்ல வரக்குள்ள திரவத்துல யார் அதிகரிக்கிறாரு? இது கிளியர் தானே? இவ்வளவுதானே. சொன்னது விளங்குனிச்சா? அங்கிட்டு போக்குள்ள ஏ அதிகரிச்சுட்டு போறாரு, இங்கிட்டு வரக்குள்ள ரெண்டு திசை போட்டு குழப்பிக்கிறதுல கிராஃப்ல இது முக்கியமா கேட்பேன். ரைட். இது விளங்கினவங்க எத்தனை பேர்? இந்த தியரி விளங்கினவங்க இது கிளியரா? அதாவது இதான் தியரி.
ஒரு ஆவியாக்கல் ஒடுக்கல். இப்ப சாதாரணமா சொல்லுங்க, T1 T2 T3 ஒப்பீடு. அடுத்தது T1 T2 T3 ஒப்பீடு சொல்லுங்க பாப்போம். யாரு கூட? T1 T2 T3 சரிங்களா? எது கூட? T3 கூடயா? T1 T2 T3 சொல்லுங்க எனக்கு. எப்படி நம்ம தீர்மானிக்கிறது? சரிங்க பாருங்க, யாரு நல்ல ஆவியாக கூடியவர்? ஏயா பியா? தொகுதி 1 தொகுதி 2 தொகுதி 3 வரக்குள்ள திரவ அவஸ்தையில ஏட அளவு என்ன செய்யுது? ஏட அளவு என்ன செய்யுது? எந்த இதுல? திரவ அவஸ்தையில. பீட அளவு என்ன செய்யுது? ஆவியாக கூடிய ஏட அளவு திரவத்துல கூடுது, ஆவியாக முடியாத பீட அளவு திரவ அவஸ்தையில குறைஞ்சுன்னா அந்த திரவம் டக்குன்னு கொதிக்குமா, லேட் ஆகி கொதிக்குமா? நம்மளுக்கு யோசிக்கவே தெரியாது தெரியுமா? நம்மளுக்கு கனெக்ட் பண்ண தெரியாது தமிழ்ல. நம்ம அந்த மடைங்க மக்கங்க மாதிரி இப்படியே இருந்து ஒண்ணு சொன்னா கேட்டுக்கிட்டு, ஒண்ணு சொன்னா எழுதிட்டு போறோம், ஒண்ணு சொன்னா ரைட் காப்பி பேஸ்ட் பண்றதுதான். அந்த ஜாதியில தான் இருக்கும் இப்ப நம்ம. நான் கேக்குறேன், திரவ அவஸ்தையோட ஏட அளவு என்ன செய்யறாரு? ஏன் அதைத்தான் சொல்றீங்களா? தான் எழுதிட்டு போட்டிருக்கேன். அதனால வெரி குட். சரியா? அதிகரிக்கிறாரு, அது ஓகே. இப்ப அடுத்தது திரவ அவஸ்தையோட ஏ அதிகரிக்கிறாரு, திரவ அவஸ்தையோட பி என்ன செய்யறாரு? வெரி குட். சரியா? ரைட். எழுதி போட்டிருக்கேன் தானே? ஆன்சர் வந்துருச்சு. இப்ப கேக்குறேன், திரவத்திட ஏட அளவு ஏட அளவு அதிகரிக்கிறனால ஏ ஆவியாக கூடியதா ஆவியாக முடியாததா? அப்ப ஆவியாக கூடியதுன்னு சொன்னா, ஆவியாக கூடிய கூறுட அளவு திரவத்தில மென்மேலும் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னா அந்த திரவத்திட கொதிநிலை என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா குறையும். சரிதானே? ஆவியாக முடியும்னா டக்குன்னு ஆவியாகும், டக்குன்னு கொதிக்கும். அப்ப இந்த திசையில வரக்குள்ள ஆவியாகிற கூறுட திரவத்தை அளவு அதிகரிக்குதுன்னா, அமைப்பு அதிகரிக்குதுன்னா கொதிநிலை என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா கொதிநிலை வீழ்ச்சி அடையும். அப்ப கொதிநிலையோட அமைப்பை சொல்லுங்க. T1 T2 T3 யாரு கூட? T1 T2 T3 T1 கூட. யாரு கூட? T1 அந்த திசையில தானே இப்ப இருக்கு, அந்த திசையில தானே காய்க்கிறோம் நாங்க, ஒரு திசையில தானே காய்ச்சோம். T1 கூட, அதை விட T2, அதை விட T3 என்ன செய்யும்? எங்களுக்கு குறைஞ்சிப்போம். இது விளங்குச்சா? இதுக்கு ரீசன் என்னது? கொதிநிலை குறைந்த மூல் பின்னம் திரவத்துல குறைகிறனாலையும், திரவத்துல அதிகரிக்கிறனாலையும், கொதிநிலை கூடிய திரவத்தின் மூல் பின்னம் என்னது? திரவத்துல குறைகிறனாலையும் தான் நடக்குது. சரியா இல்லையா? எப்படி? கொதிநிலை குறைஞ்சவரு ஆவியாக்கம் நல்லா கூடியவருட மூல் பின்னம் திரவத்தில கூடுறாரு, கொதிநிலை கூடியவரு ஆவியாக்கம் குறைஞ்சவரு திரவத்தில போக போக என்ன செய்யறாரு? குறைகிறாரு. விலங்குதான் என்ன சொல்றேன்னு. அப்ப இதுதான் பகுதிப்பட காட்சி வெடிப்பு. இப்ப நான் கேட்கிறேன், இந்த காட்சி வெடிப்பு ஆவியாக்கல் இது ஆவியாக்கல் ஒடுக்கல். ஆவியாக்கல் இது ஆவியாக்கல் தானே? இப்ப நான் செஞ்சுக்கிட்டே போறேன். ஒரு 1000 2000 3000 4000 5000 6000 7000 ஒரு லட்சக்கணக்கு செஞ்சுட்டு போறேன். ஆவியாக்கல் ஒடுக்கல் 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 அப்படி ஆவியாக்கல் ஒடுக்கல் ஒடுக்கல் ஒடுக்கல்னு செஞ்சுக்கிட்டே போறோம். ஆவியாக்கல் ஒடுக்கல இறுதியில யாரு மிச்சப்படுவா? திரவத்துல யாரு இறுதியில மிச்சப்படுவா? பியா? இங்கிட்டு வாரத்துல யாரு மிச்சப்பட்டுக்கிட்டு போவாங்கட்டு? ஏதானே மிச்சப்படுவாரு. அப்ப ஆவியாக்கல் ஒடுக்கல்னு ஒரு பல லட்சம் தடவை செய்யக்கூடாது. அது எப்படி பல லட்சம் நிறைய முட்டி வைக்கணும்? அந்த மாதிரி பல லட்சம் முட்டி தேவையில்ல. அது என்னங்கிற அந்த டெக்னிக் என்னங்கிறத சொல்லி தரேன். விளங்கிச்சா? ஒரு இது ஒரு முட்டி மாதிரி வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு, கண்ணுக்கு விளங்குறது இந்த மாதிரி தேங்கிறது. இப்ப எங்கன்னா நிறைய ஆவியாக்கல் ஒடுக்கல் செஞ்சா இறுதியில ஆவியாகி ஒடுங்கி வர அந்த திரவத்துல யார் மட்டுமே இருப்பாரு? ஏ மட்டும். இது விளங்கலையா? ஏன்னு? ஏன்னா ஏக்கு நல்லா ஆவியாக முடியும். எங்க இருந்து ஏ அதிகமா ஆவிக்கு போவாரு, ஒடுக்குறோம். இதுல இருந்து ஏ அதிகமா ஆவிக்கு போறாரு, ஒடுக்குறோம். சொன்ன 2 விடையும் ஏ ரொம்பவே ஆவிக்கு போறாரு, ஒடுக்குறோம். திருப்பி ஆவி என்னது? ஏ போய்கிட்டே இருப்பாரு ஆவிக்கு, பி குறைஞ்சுக்கிட்டே போவோம், ஆவியில ஏ கூடிக்கிட்டே போவோம். இறுதியில ஏ மட்டுமே இருக்க ஒரு இடம் ஒண்ணு எங்களுக்கு பெறப்படும். அது எப்படி நம்ம ஏ மட்டுமே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது? அதெல்லாமே உபகரணம் அமைப்புல சொல்லித்தாரு. இது கிளியரானவங்க? போக 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 கொதிநிலை என்ன செய்யுது? கொதிநிலை என்ன செய்யுது? கொதிநிலை எங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டு போகுதுன்னா நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யணுங்கன்னா, எனக்கு இடம் பத்தாது எழுதுறதுக்கு. ரைட்? இந்த திசையில இருந்து நான் ஒரு திசை தானே சொன்னேன் உங்களுக்கு. இந்த திசைக்கு ஒரு பெரிய ஹைலைட்டர் ஒன்று போட்டுட்டு, சரியா, ஒரு பெரிய ஹைலைட்டர் ஒன்று எழுதுவீங்க. என்னன்னா கோபுரத்தின் மேல் நோக்கி அந்த வசனத்தை மட்டும் எழுதுவீங்க. எப்படி? கோபுரத்தின் மேல் நோக்கி என்ன எழுதுவீங்கன்னா
இங்க இருந்து ஒரு ஹைலைட்டர் அடிக்கணும் இந்த திசையில, இந்த திசையில ஒரு ஹைலைட்டர் ஒன்று அடிங்க. இப்படி ஹைலைட்டர் ஒன்று அடிச்சுட்டு ஹைலைட்டருக்கு மேல் பெருசா என்ன எழுதுவீங்க? கோபுரத்தின், அது ஏங்கிறதெல்லாம் கேட்க வேணாம், பின்னுக்கு சொல்லிடுறாரு. கோபுரத்தின் மேல் நோக்கி விலகுனிச்சா. இது நடக்கிறது எப்படி? அந்த வேர்டை கனெக்ட் பண்றது பின்னுக்கு இருக்கட்டும். இது விளங்குனிச்சா என்னன்னு அதான் சொன்னேன். பகுதிப்பட காட்சி வடிப்புக்கு தேவையான பேசிக் தியரி தான் அது. இன்னும் மேக்ஸ் அடிப்படையில உங்களுக்கு நான் அதை ப்ரூஃப் பண்ணல. சாதாரணமா நான் சொன்ன ஒரு தியரி ஒன்று உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கேன். கொஞ்ச நேரத்துல மேக்ஸ் அடிப்படையில சில விஷயங்களை ப்ரூஃப் பண்ணணும், தியரி எழுதணும், அதுக்கப்புறம் வரைவு வரையணும், அப்புறம் கேள்வி செஞ்சா பகுதிப்பட காட்சி வடிப்பு. ஓகே, இது கிளியரா இல்லையா? இது ஓகேங்கிறவங்க எத்தனை பேர்? இந்த 3 தொகுதியில் உள்ள மாற்றம் விளங்குனிச்சா? விளங்குதா? 3 தொகுதியில் உள்ள மாற்றம் விளங்குனிச்சா? ரைட். நினைவு இருக்கா? கோபுரத்துல இப்படி ஒரு ஹைலைட்டர் கோடுன்னு போட சொன்னேன். இப்ப விளங்குது எங்க கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லியது. ரைட். அப்ப இது கோபுரத்தின் அடின்னு நினைக்கிறீங்க, அது எது கோபுரத்தின் உச்சின்னு நினைக்கிறீங்க? இங்கிட்டு விளங்குனிச்சா இல்லையா? அது கோபுரத்தின் அடியில, இது கோபுரத்தின் உச்சி. அவசரமா சொல்லுங்க. கோபுரத்தின் மேல் நோக்கி போக 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 சரியா, அந்த பகுதிப்படுத்தும் இரல் அல்லது கோபுரத்துல மேல நோக்கி போக 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 சரியா, வெப்பநிலை என்ன செய்யறாரு? வெப்பநிலை வீழ்ச்சி அடைகிறாரு. ஆவியாக கூடிய கூருட அமைப்பு என்ன செய்யறாரு? அப்ப வடித்திரவத்துல யாரு வீழ்ச்சி அடைய வருவாரு? ஆவியாக்கம் கூடியது, கொதிநிலை குறைஞ்சது. இங்க என்ன நடக்குது? எங்களுக்கு ஆவியாக்கம் கூடியதும் கொதிநிலை குறைஞ்சது தான் இந்த திசையிலே வந்துகிட்டு இருக்காரு. விளங்குதா இல்லையா? இப்ப இந்த தீரி தான் அப்படியே இங்க இருக்காரு, அந்த பகுதிப்படுத்தும் நிரல் அல்லது கோபுரம் முழுக்க இருக்காரு. இது கிளியரானவங்க எத்தனை பேர்? இப்ப விளங்குச்சு என்னன்னு? ரைட், அழகா எழுதிருங்க பாப்போம். சத்தம் போடாம அமைதியா அழகா எழுதிருங்க, அவ்வளோத்தையும் எழுதுங்க. கவனிங்க, சின்ன ஒரு ரெட் கலர்ல ஹெடிங் ஒன்று போடுங்க. கணித ரீதியில் மேலுள்ள கோட்பாட்டை விளங்கிக் கொள்ளல். கணித ரீதியில் மேலுள்ள கோட்பாட்டினை விளங்கிக் கொள்ளல். ரெண்டு குடுவைக்கான அமைப்பு முதல்ல நான் சொல்லி தரேன். பட் எனக்கு முதல்ல ரவோட்டின் விதியை சொல்லுங்க. ரவோட்டின் விதி ஏக்கி சொல்லுங்க. பி சமன் பி நோட்டே எக்ஸ்ஏ. பி சொல்லுங்க. பிபி சமன் பி நோட்டே எக்ஸ்பி. டாட் பகுதி அமுக்க விதி சொல்லுங்க. பி சமன் பகுதி அமுக்கம் சமன் வாய்க்கால் மொத்த அமுக்கம் இன்டு வாயு அவத்தையோட மூல் பின்னம் பை. பிறகு பி டோட்டல் சாரி பி சமன் பி டோட்டல் இன்டு வைபி. இப்ப வைஏ கீழ வைபி விகிதம் எடுங்க பா. இது வைஏ கீழ வைபி விகிதம் சொல்லுங்க. வைஏ கீழ வைபி விகிதம் எடுத்தா என்ன வரும் எங்களுக்கு? பி டோட்டல் வெட்டுப்பட போக பி இன்டு பிபி விகிதம் வரும். இப்ப நான் கேட்கிறேன், இந்த பிஏக்கு பிபிக்கு பதிலா நம்ம கணக்கு செஞ்சிருக்கோம். இந்த மாதிரி டால்டன் விதிக்கு பதிலா இந்த பிஏக்கு இருக்காரு, டால்டன் விதி தான் எடுத்தோம். அந்த பிஏக்கு பதில் ரவோட்டின் விதியை கொண்டு வரல, கொண்டு வருங்க பாப்போம். YNT YB சமன் பி நோட்டே ஓ பி நோட் பி, இதன் பெருக்கம் எடுக்கிறேன். எக்ஸ் இன் கீழ் எக்ஸ்பி. மாறா வெப்பநிலையில பி நோட்டே பி நோட் பி என்னது? எங்களுக்கு ஒரு மாறிலி தானே. இப்ப எக்ஸ்ஏ கூடயா எக்ஸ்பி கூடயா?
எக்ஸே கூட வைஏ கூடயா வைபி கூடயா இந்த இருக்கு இங்க இப்ப எழுதணுமே வைஏ கூட வைபி கூடயா இது பார்த்து சொல்லுங்க வைஏ தானே கூடங்கண்ணே கிளியரா சொன்னது வேற நினைச்சா இல்லையா இப்ப கேக்குறேன் இது ஒன்னை விட பெருசா இருந்துச்சுன்னா சரியா பாருங்க ரெண்டோட பெருக்கம் தானே இதுக்கு சமன் ரெண்டோட பெருக்கம் தானே இதுக்கு சமன் சொன்னது வேற நினைச்சா இது ஒன்னை விட பெருசுன்னு சொன்னா இந்த ரெண்டும் பெருக்கி இதுக்கு சமன் இப்ப பி நோட் கூடயா பி நோட் பி கூடயா அதுலயும் பி நோட்டே தான் கூட அப்ப இதுவும் ஒன்னை விட பெருசு என்ன இது ஒன்னை விட பெருசு தானே விலங்கு என்ன சொல்றேன்னு பி நோட்டே தானே மேலுள்ள கூடுறாரு இப்ப எக்ஸே கூட எக்ஸ்பி கூட எக்ஸேயா எக்ஸ்பியா கூட ரெண்டு சமனா இருக்காரு நோய்யில இப்ப சமனா தான் இருக்காரு ரைட் இப்ப சாதாரணமா போக 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 எக்ஸே அமைப்புல கூடும் இப்ப எக்ஸ்பி கூடியிலே போவாருன்னா எங்களுக்கு இப்ப கேக்குறேன் இவருடைய பெருக்கம் ரெண்டு இதுக்கு சமனானன்றதா இருந்தா இவர் பெரிய ஆள் தானேங்கண்ணே ரொம்ப பெரிய ஆள் தானே வைஏ வைபி விகிதம் எக்ஸே எக்ஸ்பி விகிதம் தொடர்பு சொல்றேன் யார் கூட இவர் தான் கூட சரியா இல்லையா சொன்னது கிளியரா இது வந்து முதலாவது வடிப்புக்கு நாங்க எடுத்தது இப்ப ரெண்டாவது வடிப்புக்கு சொன்ன இது முதலாவது வடிப்புக்கு சொல்லியிருக்கேன் விலங்கடிச்சா யாரு கூட போறா குறவ போறாரு அதே மாதிரி அது முதலாவது ரெண்டாவது சொன்னீங்க என்ன இருக்காரு எங்களுக்கு நிதி பிஏலே என்னது பிஏ டேஷ் இப்ப அதான் உங்களுக்கு தெரியும் வெப்பநிலை மாறினா நிரம்பலாக நமக்கு என்ன செய்யும் கண்டிப்பா மாறும் ஆனா நான் என்ன நினைக்கிறேன் மாறிலி நான் சொன்னேன் ஒரு ரெடுகோல் எடுப்பேன் இப்ப அது மாறிலி பி நோட்டே இப்ப எக்ஸே டேஷ் இங்க விதி பிபி பி நோட் பி எக்ஸ்பி டேஷ் டால்டன் விதி பிஏ டேஷ் சமன் பி டேஷ் தானே சமன் பி டோட்டல் டேஷ் இன்டு பை ஏ டேஷ் சரியா பி டேஷ் சமன் அதாவது பகுதி அமுக்கம் முதல் தர மூல் பின்னம் சரிங்களே பி டோட்டல் டேஷ் என்னங்க பி டோட்டல் டேஷ் சரியாலே இப்ப ஆவில் உள்ள வைஏ டேஷும் வைபி டேஷும் விகிதம் எடுத்துக்கணும் பி டோட்டல் டேஷ் எடுபட்டுப்போம் பிஏ டேஷின் கீழ் பிபி டேஷ் பி டேஷின் பதில் என்ன போடலாம் பி நோட் எக்ஸ்ஏ டேஷ் பி நோட் பி எக்ஸ்பி டேஷ் சரியா எக்ஸ்ஏ டேஷ் எக்ஸ்பி டேஷுக்கு நம்ம ஒரு சமன்பாடு எழுதிடுமா எடுத்துருக்கோம்னு பாருங்க இந்த அமைப்புல கொண்டு வரேன் சரி இப்ப ரெண்டாவது கலவையில் இப்ப வைஏ சரிதானே வைஏ டேஷ்க்கு ஏதாச்சும் குறியீட மாத்திட்டேன்னு பாருங்க ஒன்னா சரிதானே இது என்ன விதி பணங்கள் வேற முதல்ல இருந்து வரேன் ரவுட்டின் விதி சரி ரவுட்டின் விதியில பிஏ டேஷ் பி நோட்டே எக்ஸ் இது சரிதானே ஒரு திரவ கலவையோட ஆவியமுக்கம் அதன் நிரம்பலாவிய முக்கத்துக்கும் அதன் திரவத்தில் மூல் பின்னவத்திட்ட பெருக்கிறதுக்கு சமன் பிபி வந்து எங்களுக்கு ஒரு ஆவியில உள்ள அமைப்பு நிரம்பலாவிய முக்கம் திரவத்தில் உள்ள அமைப்பு ரைட் இது ரெண்டும் சரி இப்ப டால்டன் விதிப்படி இது டால்டன் விதிப்படி ஒரு ஆவியில உள்ள அமைப்பு அதன் மொத்த முக்கத்துக்கும் ஆவியில உள்ள மூல் பின்னத்துக்கும் சமன் அதே மாதிரி பிபி டேஷ் சொன்னா ஒரு ஆவியில உள்ள அமைப்புக்கும் மொத்த அமுக்கத்துக்கும் ஆவியில் உள்ள மூல் பின்னத்துக்கும் என்ன பெருக்கிறதுக்கு சமன் இப்ப நம்ம என்னத்துக்கு விகிதம் எடுக்கிறோம் வைஏ டேஷோட வைபி டேஷ் அப்ப வைஏ டேஷின் கீழ் வைபி டேஷ் எடுத்தீங்கன்னா பிஏ டேஷின் கீழ் என்னது எங்களுக்கு பிபி டேஷ் பிஏ டேஷ்க்கும் பிபி டேஷ்க்கும் பதிலாக நம்ம என்னத்தை எழுதிட்டு இருக்கோம் எங்களுக்கு எப்படி வரும் என்ன மொத்தமா பிரதிடணும் என்ன எப்படி வருது எங்களுக்கு இன்னொரு இன்னொட்டு எக்ஸ் டேஷ் நாங்கள் பிரதிட்டது பிள்ளை தானே ரைட் சரியா பிரதிட்டு இருக்கேன் ரைட் பிஏ டேஷ் பிரதிடுங்க பாப்போம் P not A X A dash P not B XB dash இப்ப இதே மாதிரி இது ரெண்டு இது மாறலின்னு எடுத்தா இப்ப சொல்லுங்க பாப்பா தொடர்பு எனக்கு யாரு கூட XA dash கூட YA dash கூடயா இப்ப YA dash தான் கூட வேலை நினைச்சா XB dash கூட YB dash கூடயா
எக்ஸ்பி டேஷ் தான் கூட விளங்குச்சு என்ன சொன்னேன்னு 20 அவர் கூட்டிக்கிட்டே போவாரு அதாவது எங்கிட்டு பார்க்கணும் அது ரிவர்ஸ்ல விளங்குதா போவர்ட்ல பாக்குறது இல்ல ரிவர்ஸ்ல ஏன் ஹைலைட்டர் ஒன்று தந்திருக்கேன் கோபுரத்துல உச்சியில போக 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 ஆவியாதல் வீதம் கூடியோட ஆவியவத்தில கூட்டிக்கிட்டே போவாரு கோபுரத்தின் அடிக்கு வர 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 யார் எங்களுக்கு திரவவத்தில உள்ள இந்த கொதிநிலை கூடிய டி வந்து கூடிக்கிட்டே வருவார் விளங்குச்சா இல்ல இது எழுதுங்க டக்கு எதிர்னே எழுதுங்க வேகம் எழுதுங்க இன்னும் யார் கூட இங்க பாருங்க வையை விட எக்ஸே குறைவு இப்ப வைபி எக்ஸ்பி எக்ஸ்பி கூட விளங்குச்சா சரிதானே அந்த பெருமானத்தை எடுத்து பாருங்க வேணா முதல் எதுனா பெருமானத்தை எடுத்து பாருங்க இதை ஹைலைட் பண்ணிக்கங்க குயிக்கா ஹைலைட் பண்ணிக்கங்க இப்ப நான் கேட்கிறேன் இந்த எக்ஸே டேஷ்க்கு பதிலா வையனை பிரதியிட இல்லாத எனக்கு எழுமே இல்லாதா எழுமே இல்லாதா இந்த எக்ஸ்பி டேஷ்க்கு பதிலா வைபின்னு பிரதியிட எழுமா இல்லாதா அது அது பிரதியிட்ட சொல்லுங்க இப்ப எனக்கு நான் அது அதை கொஞ்சம் எழுதுறேன்னு நீங்க பாருங்க பி நோட் பி பி நோட் ஏ ஓவர் பி நோட் பி இந்த எக்ஸ்ஐ டேஷ்க்கு பதிலா என்ன பிரதிடுவீங்க சொல்லுங்க வைஏ சரியா இதுக்கு பதிலா வைஏ வைபிக்கு நம்ம ஒரு சமன்பாடு எழுதி இல்லையா எழுதிருக்கோம் தானே இப்ப அதை சொல்லுங்களேன் பாருங்க ஏற்கனவே பி நோட் ஏ ஒன்று இருக்கு பி நோட் பி ஒன்று இருக்கு விளங்குதா வைஏக்கு வைபிக்கு பதில் என்ன எழுதியிருக்கோம் திருப்பி பி நோட் ஏ பி நோட் பி திருப்பி எக்ஸ்ஏ எக்ஸ்பி விளங்குச்சா இல்லையா நானு கிளியரா அப்ப இது வந்து வைஏ டேஷ் ஓவர் வைபி டேஷ் இப்ப சொல்லுங்க வைஏ டேஷ் ஓவர் வைபி டேஷ் பி நோட் ஏ கீழ் பி நோட் பி என்ன எங்களுக்கு மாறிலி ஒரு வர்க்கம் எக்ஸ்ஏ எக்ஸ்பி இப்ப சொல்லுங்க யாரு கூட இப்ப தொடர்பு சொல்லுங்க வைஏ டேஷ் விட எக்ஸ்ஏ குறைவு வைபி டேஷ் விட எக்ஸ்பி கூட இதான் அந்த கணித தொடர்பு இது எத்தனை பேர் கணேசா நானே சரி நீங்க வரைஞ்ச படத்தை கொஞ்சம் எடுங்களே சொல்றேன் வரைஞ்ச படத்தை எடுங்க குழப்பிக்கு வேணா போட்டு ஒரு பிரதிடேல் ஒன்று எக்ஸ்ட்ரா செய்ய போறேன் விளங்குதா முதலாவது கவனிங்க இது சரியான்னு பாருங்க ஒண்ணுன்னா கிளியர் பண்ணித்தரேன் கவனிங்க இந்த மேக்ஸ் தியரி விளங்காதவங்க கணித ரீதியா இது விளங்காதவங்க கொஞ்சம் கவனிங்க இங்க என்னது ஒன்னாவது யாரும் யூஸ் பண்ணேன் பிஏக்கு ரவுட்டின் விதி பிபிக்கு ரவுட்டின் விதி மூணாவது என்னது டால்டன் பௌதியமுக விதி பிஏக்கு அதே மாதிரி பதியமுக விதி பிபிக்கு இப்ப என்ன செஞ்சேன் அஞ்சாவது ஸ்டெப் என்னது ஆவியாவத்தில் உள்ள ஏக்கும் பிக்குமான விகிதத்தை எடுத்தேன் அது அவரோட பகுதியமுக விகிதத்துக்கு சமனா இருக்கும் சரியா இல்லையா ஏன்னா பி டோட்டல் விட்டுப்பட்டு போயிடும் விளங்குச்சா இல்லையா அதாவது என்ன செஞ்சிருக்கேன்னா மூணாவது சமன்பாடு நாலாவது சமன்பாடு என்ன செஞ்சிருக்கேன் பிரிச்சிருக்கி இந்த அஞ்சாவது சமன்பாடு எழுதிருக்கேன் இது கிளியரா அப்ப அப்படியே எடுக்கக்குள்ள பையன் கீழ் வைபி பிஏன் கீழ் பிபி சரியா இல்லையா பிஎன் கீழ் பிபிக்கு பதில் என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க ரவோட்டின் விதிய பிரதிடல் செஞ்சிருக்கேன் சரியா யாருக்கு பிரதிட்டு இருக்கேன் பிஏக்கு பிபிக்கு பதிலா பிஏக்கு பதில் என்னது ரவோட்டின் விதி ஒன்னா சமன்பாடு பி நோட்டே எக்ஸே பிபிக்கு பதில் என்னது ரெண்டா சமன்பாடு பி நோட் பி எக்ஸ்பி இப்ப சரிதானே எல்லாமே ரைட் இப்ப என்ன செஞ்சிருக்கேன் இந்த பெருக்கம் மொத்த பெருக்கம் இதுவும் இதை ஒன்ன விட பெருசு இது ஒன்ன விட பெருசு இதை விட இது பெருசா இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பகுதி பெருக்கப்பட்டுதானே இதுக்கு சமனாகுது அப்ப இன்னொரு பகுதி பெருக்கப்பட்டு இதுக்கு சமனாகிறனால கண்டிப்பா இது எல்லாத்தையும் இந்த வையனிக்கு வைபி விகிதம் ரொம்ப பெருசுன்னு நான் சொல்றேன் சரியா இல்லையா விளங்குதா வையனிக்கு வைபி விகிதம் என்னது எங்களுக்கு அது பெருசு அப்ப இது பெருசுன்னு சொன்னா வெப்பநிலையில் இது ஒரு மாறினா பி நோட்டை பின்னட் பி எடுத்து விட்டேன்னா எக்ஸை விட எக்ஸ் என்னது எங்களுக்கு விளங்குச்சா இல்ல இப்ப நாங்க சமன் எடுத்தோம் அது பிரச்சனை இல்லை எனக்கு வேணும் திரவத்திலுள்ளையும் ஆவியில் உள்ளதும் ஒரே கூறு அமைப்பு விட போறேன் இங்க பாருங்க ஒரே கூறு எக்ஸை விட வையை கூட இருக்காரு எக்ஸ்பி விட வைபி கூட இருக்காரு சரியால எக்ஸ் எத்தனை எடுத்தீங்க தசம் 5 இது எத்தனை நாங்க சும்மா எழுதுறேன் தசம் 5 வை எத்தனை இருந்துச்சு தசம் 8 இது எத்தனை தசம் 2 சரியா இல்லையா இவ்வளவு தானே இப்ப பாருங்க இது வந்து முதலாவது பகுதிக்கு தானே நாங்க சொன்னோம் இப்ப சொல்ற பாருங்க இது வந்து முதலாவது அது என்னதுன்னா இப்படி தொகுதி 1 தொகுதி 1ல உள்ள இந்த அமைப்பை தான் காய்ச்சோம் தொகுதி 1 அதை தான் எழுதியிருக்கேன் அதில் உள்ள மேக்ஸ் தான் எழுதியிருக்கேன் இப்ப என்ன செய்ய போறேன்னா தொகுதி 1ல உள்ள அந்த ஆவியை தொகுதி 2க்கு மாத்திரம் தானே
மாத்தக்குள்ள தொகுதி ஒண்ணுல உள்ள ஆவியில் உள்ள அதே மூலப்பினம் தொகுதி 2 திரவத்துல நம்ம வீழ்படியும் தானே. அதைத்தான் இப்ப கழிக்கிறேன் நினைச்சாலே அந்த அந்த ஒடுதலை கழிக்கிறேன். அந்த ஒடுதலை கழிச்சா இப்ப தொகுதி 2ல தொகுதி 2க்கான நீர்வல் தான் அது நினைச்சாலே. இப்ப தொகுதி 2 நீர்வல் தானே. இப்ப சொல்லுங்க தொகுதி 2ல யார் யார் இருக்கு? ஏபி எல்லாமே இருக்கு சரிதானே. அப்ப நான் சும்மா சொல்றேன் ரவுட்டிங் மீது ஏபி சொல்லுங்க சொன்ன மாதிரி. இப்ப தொகுதி 2ல ஒன்னாவது இப்ப நினைச்சா என்னது தொகுதி 2ல ஒன்னாவது என்னது ரவுட்டிங் மீதி. இப்ப முதல்ல அமுக்கத்துக்கு இப்ப உள்ள அமுக்கம் சமனா இருக்காது. மூலப்பினம் எல்லாம் மாறி போயிருக்குமே. அப்ப இங்க நான் என்ன எடுக்கிறேன் PA dash P note XA dash. அப்ப P note மாறல அது ஒரு எடுகோலா எடுக்கிறேன் மாறல. அங்கன T1 வெப்பநிலை இது T2 வெப்பநிலை ஆனா எடுகோல் என்னது P note மாறல. இப்ப அடுத்தது PB dash P note B XB dash சரியா. இப்ப சொல்றேன் இந்த XA dash தான் இப்ப திரவத்தில் உள்ளது தானே. திரவம் எங்க இருந்து வந்துச்சு முதலாவது ஆவியில இருந்து வந்துச்சு. அப்ப ஆவியில இருந்து ஒடுங்குதுன்னு சொன்னா ஆவியில என்ன இருந்துச்சு YAயும் YBயும் தான் இருந்துச்சு. இப்ப நான் கேக்குறேன் XA dash பதிலா நான் YN எழுதலாம் XB dash பதிலா நான் என்ன எழுதலாம் YBன்னு எழுதலாம். இப்ப ரெண்டாவது டால்டன் விதியை படிச்சுட்டு இருக்கேன் அதே மாதிரி. அப்ப இது 3வது சமன்பாடு இது 4வது சமன்பாடு. இப்ப என்ன செய்யறேன் 3வது சமன்பாடு மீண்டும் என்ன செய்யறேன் 4வது சமன்பாடுல பிரிச்சு 5வது சமன்பாடு கொண்டு வர. இப்ப அதே தானே பகுதி அமுக்க விதி தானே வரும். ஆவியவத்தின் கூட பகுதி அமுக்க விதி ஏன் டேஷ் போடுறேன் ஒண்ணு வித்தியாசம். இப்ப சொல்றேன் இந்த ஆவியவத்தை கொடுக்க விதிய நான் ரவுட்டின் விதியை கொண்டு வந்து எழுதிடுறேன். ரவுட்டின் விதியை எழுதிட்டு இப்ப எடுக்கிறேன். இப்ப எனக்கு தெரியும் XA டேஷும் XB டேஷும் ஏற்கனவே நான் YA YB எழுதலாம். இப்ப YA சமன்பாடு ஏற்கனவே முதலாவது பெறப்பட்டிருக்கு. இந்த YA YB விகித சமன்பாடு. அப்ப இன்னொரு P note A P note B பெருக்கி YA YB பிரிச்சா எங்களுக்கு இந்த XA டேஷும் XB டேஷும் விகிதத்துக்கு சமனா இருக்கும் சரியா இல்லையா. அப்ப மொத்தம் எடுத்தா YA டேஷ் YB டேஷ் P note A P note B அது வந்து ஏற்கனவே டால்டன் சமன்பாடு ரவுட்டால பிரதியிடப்பட்டு வந்தது. இந்த P note A P note B பெறப்பட்டது தொகுதி 1ல XA டேஷுக்கும் XB டேஷுக்கும் YA YBக்கான அமைப்புல விளங்குது இல்லையா. அப்ப ஒட்டுமொத்தம் எடுத்தா என்னது எங்களுக்கு P note A வர்க்கம் P note B வர்க்கம் கீழே XA XB. அதாவது என்னத்தை எடுக்கிறோம்னா ஆரம்ப தொகுதி 1 திரவத்தின் மூல் பின்னத்தை இப்ப 2வது தொகுதியில் உள்ள ஆவியவத்தின் மூல் பின்னத்தை எடுக்கிறோம் விளங்குச்சா. அந்த மூல் பின்னத்தை பாத்தீங்கன்னா ஆரம்ப திரவத்திலோட ஏட மூல் பின்னத்தை விட ஆவியவத்தில் உள்ள மூல் பின்னம் என்னது எங்களுக்கு மிகவும் அதிகமா காணப்படும் சரியா இல்லையா. ஆரம்ப திரவத்திலோட மூல் பின்னத்தை விட ஆவியில இப்ப பீட மூல் பின்னம் என்னது எங்களுக்கு நல்லாவே குறைவா காணப்படும். உதாரணம் சொன்னா இது 0.92 எழுதிருப்பீங்க சரியா இல்லையா. இது எத்தனை 0.5 இது 0.5 எழுதிருப்பீங்க. இது 0.8 சரியா இல்லையா. இப்ப என்ன நடக்குது ஆவியாகி ஆவியாக்கள் ஒடுக்கல் செய்யக்குள்ள இங்க பாருங்க ஆரம்பத்துல இருந்த வையை விட ஆவியோட வையை விட இப்போ உள்ள வையை என்னது எங்களுக்கு நல்லாவே கூட. இப்ப YA கூடிக்கிட்டே போறேன்னா ஆவியாகல வையை கூடிக்கிட்டே போனாருன்னா குதிரை குறைஞ்சது நல்லாவே கூட்டிகிட்டு போவாரு. அதே மாதிரி குதிரை கூடியவர் குறைஞ்சிக்கிட்டே போவார் விளங்குச்சா இல்லையா. இப்ப மேக்ஸ் தியரி விளங்க கை தூக்குங்க. நீங்க வேணா இன்னொரு நிறுவனம் இதுக்கு செய்யலாம். 3வது நிறுவனம் செஞ்சு பார்ப்போம் என்னோட. அப்ப இன்னொன்னு செஞ்சா கிளியரா இருந்தா என்ன கதைக்கிறேன்னு சொல்லி விளங்குதா. இது எழுதிருங்க பாப்போம் கிளியரா. அடுத்தது இப்ப அடுத்த காட்சி வெடிப்புல அடுத்த தொகுதிக்கு இது உங்களுக்கு எழுதியலுமே இது ஒண்ணு எப்படி எழுதலாம்னு சொல்லுங்க. PA டபுள் டேஷ் P note A XA டபுள் டேஷ் P note B இங்க P note B னா P note B டபுள் டேஷ் XB டபுள் டேஷ். இப்ப இந்த XA டபுள் டேஷ் YA டேஷ்க்கு சமனா இருக்கும். XB டபுள் டேஷ் YB டேஷ்க்கு சமனா இருக்கும். அதை பத்தி இருக்கீங்கன்னா இங்க P note கணம்னு வரும் சரியா இல்லையா. வந்து இங்க YA டபுள் டேஷ் YB டபுள் டேஷ் இங்க XA XB வரும். அந்த YA டபுள் டேஷும் YB டபுள் டேஷும் எடுத்தீங்கன்னா XA நல்லாவே குறைவா இருக்கும். YA டபுள் டேஷ் நல்லாவே கூட. அந்த பெருமானத்தை பாருங்க நாங்க போட்டது கூட 0.99 போட்டிருக்கோம். XB நல்லாவே கூட இருக்கும். YB என்ன செய்யும் நல்லாவே குறைஞ்சிருக்கும். XB 0.5 YB டபுள் டேஷ் 0.01 சரியா இல்ல. அந்த பெருமானம் அடிப்படையில் விளங்கு தானே உங்களுக்கு. இதுதான் கணித ரீதியான கோட்பாடு கிளியரா. அப்ப உங்களுக்கு சாதாரணமா ஒரு தியரியை முதல் விளங்கப்படுத்தி இருக்கேன். அப்புறம் கணித ரீதியா இப்ப விளங்கப்படுத்தி இருக்கேன். ரைட். இப்ப ஆக்சுவலா இது எங்க நடக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க கவனிங்களே.
இப்ப இந்த தியரிக்கு உட்பட்ட அந்த உபகரண பகுதி எது? எந்த பகுதி? உபகரணத்துல கோபுரம் தான் இதுக்கு என்னது தியரிக்கு உட்பட்ட பகுதி என்ன எங்களுக்கு. கவனிங்க, இப்ப இதுதான் எங்களுக்கு கோபுரம். இதுக்கு நிறைய என்ன இருக்கு எங்களுக்கு, இப்படி மார்பிள் டைல்ஸ் வந்து மார்பிள் போல்ஸ் வந்து இருக்கு. இப்ப ஆவி ஒண்ணு போறாரு இருந்தா ஆவி இதுல ஊடுருவிட்டு போகணும் சரியா? கோபுரத்தின் மேல் வச்சு அடைகிறது அந்த மணிகளுக்கு நடுவுல அந்த டைல்ஸுக்கு அந்த குண்டுகளுக்கு நடுவுல என்ன செய்வார், ஆவியா வளைஞ்சு வளைஞ்சு அசைஞ்சு போகணும். இப்படி போகல ஆவி என்ன செய்வாரு, ஒரு இடத்துல போயிட்டு ஒரு 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 பெபல்ல டச் ஆகுதுன்னு வாங்க, நீங்க பாருங்க இப்ப இதன் ஒரு அமைப்பு ஜூம் பண்ணி வரையறேன் எப்படின்னா இதுதான் ஒரு பெபல். ஆவி கீழே இருந்து வாராரு, ஆவி கீழே இருந்து வாராரா இருந்தா சரியா, ஆவி வாராரா இருந்தா ஆவி போயிட்டு இதுல என்ன செய்யும் படும் பட்டோன்னு ஆவிட திரவ துளி என்ன செய்யுங்கண்ணே உருவாகும் அல்ல, ஆவிட திரவ துளியும் உருவாகும். உருவாகி இந்த ஆவியும் இந்த திரவமும் ஒரு கட்டத்துல என்ன செய்யும் எங்களுக்கு சமநிலை அடையும். திருப்பி ஆவி வந்துகிட்டே இருக்காரு ஹீட் இருக்கு, இப்ப திருப்பி இந்த பட்டை இந்த திரவம் என்ன செய்யும் மேல ஆவியாகும், ஆவியாகி போகும். திருப்பி மேல ஒரு குண்டோட அந்த திரவம் அந்த ஆவிப்பட்டை என்ன செய்யும் திருப்பி இவர் என்ன செய்யும் ஆவியாகி போகும். அப்படி பட்டு 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 ஒடுங்கி ஒடுங்கி பட்டு பட்டு தான் போகும். நினைச்சால என்ன இருக்க முதல் சாப்டர்ல குடுவையை ஆவியாக்கணும் அப்புறம் தான் ஒடுங்கல்னு சொன்னோம். நாம முதல் எழுதின தியரியில அது கோட்பாடு படிப்பிச்சேனே. அந்த திரவம் வந்து குடுவையில் உள்ள திரவம், குடுவை ஒன்று இருந்துச்சு, குடுவையில் உள்ள திரவம் அதான் தசமஞ்சுன்னு எடுத்திருக்கும். நிஷா அது ஆக்சுவலா விளங்குறது, மிச்சது எல்லாமே கண்ணுக்கு விளங்காதது எல்லாம் இந்த கோபுர முழுக்கு நடக்கிற செயற்பாடத்தை விளங்கப்படுத்திருக்கேன். ஆவியாக போறாரு இங்க ஆரம்பத்துல திரவம் இல்லைனிஷா, ஆரம்பத்திலே திரவம் பண்றாரு, திரவ துளியொன்னு உருவாக்குறாரு, ரைட், மீண்டும் ஆவியாகி போறாரு பண்றாரு, ஆவியாக பண்றாரு, ஆவியாக ஒடுங்கி ஆவி ஒடுங்கி ஆவி ஒடுங்கி ஆவி ஒடுங்கி ஆவி ஒடுங்கி ஆவின்னு பல லட்சக்கணக்கான அமைப்பு என்ன செய்யுது மேல நடக்குது. நடக்க சும்மா சொல்லுங்க, ஒடுங்கி ஆவியாகி ஒடுங்கி ஆவியாகி ஒடுங்கி ஆவியாகி போக 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 ரைட் ஆவில யார் அதிகமா வராரு, இங்க யார் வராரு ஏ நிஷா, பி குறைவா இருக்காரு. இப்ப ஷுவர் பண்ணிக்கிறது எப்படி, ஏ மட்டும் தான் வராருன்னு, ஏ மட்டும் தான் வராருன்னு எப்படி ஷுவர் பண்ணிக்கிறது, குவாலிட்டி மீட்டரை வச்சு. குவாலிட்டி மீட்டரை வச்சு யார் குவாலிட்டி மீட்டர் எப்படி திரும்ப செட் பண்ணியிருப்போம், ஏட கொதிநிலைக்கு தேவையான பெருமானம் ஒன்று இருக்கு யாருங்களுக்கு, ஏட கொதிநிலைக்கு தேவையான பெருமானம் ஒன்று இருக்கு. அந்த பெருமானத்துக்கு செட் பண்ணீங்கன்னா பியால எப்படியுமே ஃபுல்லா ஆவியாக இல்லாது மேல வந்து விளங்குச்சா இல்ல, பிக்கு இல்லாதானே ஆவியாகிறதுக்கு. ஏட கொதிநிலைக்கு செட் பண்ணிருக்கோம், பீட கொதிநிலை குறவு கூட, ஏட கொதிநிலை குறவு. அப்ப ஏட கொதிநிலைக்கு நீங்க பண்ணிட்டீங்க இத வெப்பமானிட அந்த சூழல் வெப்பநிலையை அதானே இடம் தொகுதி வெப்பநிலையை அப்படி பண்ணோன்னு பி என்ன செய்யலாது, பிக்கு முழுமையாவியாக தான் நிகழ்த்த இயலாது. ஆனா ஏக்கு என்ன செய்யும், நல்லா மென்மேலும் என்ன செய்ய முடியும் ஆவியாக்க முடியும். அப்ப எங்களுக்கு உறுதிப்படுத்திக்கலாம் இந்த இதுல வாரது யார் மட்டும் ஏன்னு சொல்லி நினைச்சா இல்லையா. அப்ப இந்த ஆவியாக்கல் ஒடுக்கலுங்கிற நான் தனித்தனி குடுவையா வரைஞ்சாலுமே அது ஆக்சுவலா எங்க நடக்குது, கோபுரம் முழுக்க அந்த சிறு சிறு திரவ துளிகள் உருவாகுது. அந்த சிறு சிறு திரவ துளியில உருவாக்குற அந்த ரசாயன வேலை தான் நான் பெருசு பெருசா முட்டியில வரைஞ்சது, பெரிய பெரிய முட்டியா வரைஞ்சது அதுலதான். நிஷா கிளியரா, ஆரம்பத்துல இது சரி தசமஞ்சி. அப்ப அடுத்த திரவ துளி எங்க ஆவி எங்க, இங்கன்னா ஆவி இருக்காரு, இந்த திரவம் இருக்காரு, இந்த திரவம் எங்க ஒடுங்குறாருன்னு சொல்லுங்க. எந்த திரவம் இது, எந்த திரவம் அது எப்படி ஒடுங்குவாரு, அடே இந்த ஆவி பட்டு இந்த திரவம் ஒடுங்கும் நினைச்சா இல்லையா. இப்ப மேல அதுக்கு மேல இங்கன உள்ள திரவம் ஒண்ணு ஆவியாகும் தானே, அவர் பட்டு ஒடுங்கும். திருப்பி என்ன செய்வாரு, அவரு ஆவியாகுவார், அவர் ஒடுங்கும், திருப்பி ஆவியாகும், திருப்பி ஒடுங்கும், பட்டு 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 ஒடுங்கும், ஒடுங்கி 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 ஒரு கட்டத்துல இதோட ஏ எல்லாமே மேல கம்ப்ளீட்டா போக பி அப்படியே ஒடுங்கி 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 இதுல வடியும் நினைச்சாங்க திரவமாவே வடியும். ஏ ஆவியாகி மேல போவாரு, குளிர் நீரையும் சூடா நீர்ல இருந்து வெளியெடுத்தீங்கன்னா என்ன செய்வாரு, பார் ஆவியோட வெப்பநிலை சடனா குறையக்குள்ள அவர் என்ன செய்வாரு ஒடுங்கி திரவமாகுவார். இப்ப இந்த தீரை விளங்கினவங்க எத்தனை பேர் கிளியரா இல்லையா, இவ்வளவுதான் விஷயம்.
ரைட், அப்ப எழுதுங்க நான் சொல்ற மாதிரி. சொல்ற மாதிரி எழுதுங்க. இங்கு கொதிநிலை குறைந்த இங்கு கொதிநிலை குறைந்த இங்கு கொதிநிலை குறைந்த மற்றும் ஆவியாக்கம் மிக அதிகமான இங்கு கொதிநிலை குறைந்த ஆவியாக்கம் அதிகமான ஏ கோபுரத்தின் உச்சியை அதிகமாக அடையும். ஏ கோபுரத்தின் உச்சியினை அதிகமாக அடையும். ஆவியாக்கம் கூடிய கொதிநிலை குறைந்த ஏ கோபுரத்தின் உச்சியினை அதிகமாக அடையும். ஒரு லைன் விட்டு அடுத்த லைன் சாமா, இல்லாட்டி அடுத்த லைன்லேயே சாமா பண்ணாலும் பரவாயில்ல. ஏ அதிகமாக பயணிப்பதுடன் ஏ அதிகமாக பயணிப்பதுடன் பி குறைவாகவே பயணிக்கும். ஏ அதிகமாக பயணிப்பதுடன் பி குறைவாகவே பயணிக்கும். அடுத்த சாமாக் கோபுரத்தில் ரெட் கலர்ல எழுதுங்க. சமநிலை தாக்கம் மாதிரி ஆவியாக்கல் சமநிலை தாக்கம் ஒடுங்குதல். ஆவியாக்கல் அதுல தான் வசனத்திலே எழுதிட்டு போகுது ஒரு கூற்று. ஆவியாக்கல் சமநிலை தாக்கம் ஒடுங்குதல். ஆவியாக்கல் சமநிலை தாக்கம் ஒடுங்குதல். பல எண்ணிக்கையில் இடம்பெறுவதுடன் பல எண்ணிக்கையில் இடம்பெறுவதுடன் பல எண்ணிக்கையில் இடம்பெறுவதுடன் இறுதியில் கொதிநிலை குறைந்த ஏ ஆவி அவஸ்தைக்கு அதிகமாக பயணிக்கும். ஆவி அவஸ்தைக்கு அதிகமாக பயணிக்கும். அடுத்த சாமாக் கொதிநிலை குறைந்த ஏ வடித்திரவமாக பெறப்படும். இறுதியில் கொதிநிலை குறைந்த ஏ வடித்திரவமாக பெறப்படும். இறுதியில் கொதிநிலை குறைந்த ஏ வடித்திரவமாக பெறப்படும். அடுத்த சாமாக் கொதிநிலை கூடிய ஆவியாக்கல் வீதம் குறைந்த கொதிநிலை கூடிய ஆவியாக்கல் வீதம் குறைந்த திரவம் பி குடுவையில் எஞ்சும். திரவம் பி குடுவையில் எஞ்சும். திரவம் பி குடுவையில் எஞ்சும். எழுதுங்க. அடுத்த ஸ்டாமாக் இங்கு வெப்பமானியானது கோபுரத்தின் மேல் அமைப்பில் பொருத்தப்படும். இங்கு வெப்பமானியானது கோபுரத்தின் மேல் அமைப்பில் பொருத்தப்படும். வெப்பமானியானது கோபுரத்தின் மேல் அமைப்பில் பொருத்தப்படும். அடுத்த லைன்ல ரைட். இங்கு வெப்பமானியின் உயர் வெப்பநிலை வாசிப்பாக இங்கு வெப்பமானியின் உயர் வெப்பநிலை வாசிப்பாக இங்கு வெப்பமானியின் உயர் வெப்பநிலை வாசிப்பாக
கொதிநிலை குறைந்த திரவத்தில் கொதிநிலை குறைந்த திரவத்தில் கொதிநிலை பெருமானம் பேணப்படும். எழுதுங்க. அடுத்த சாமா, இவ்வாறு பேணப்படுவதனால் கொதிநிலை கூடிய அல்லது ஆவியாக்கல் வீதம் குறைந்த கொதிநிலை கூடிய அல்லது ஆவியாக்கல் வீதம் குறைந்த கூறு பி கோபுரத்தின் உச்சியை அடைவது தடுக்கப்படும் அல்லது இழிவளவாக்கப்படும். கோபுரத்தின் உச்சியை அடைவது இழிவளவாக்கப்படும். எனவே எனவே கொதிநிலை குறைந்த ஆவியாக்கம் கூடிய கூறு A ஆனது. எனவே கொதிநிலை குறைந்த ஆவியாக்கம் வீதம் கூடிய கூறு A ஆனது கோபுரத்தின் உச்சிக்கு அதிகமாக பயணிப்பதுடன், எனவே கொதிநிலை குறைந்த ஆவியாக்கம் கூடிய கூறு A ஆனது கோபுரத்தின் உச்சிக்கு அதிகமாக பயணிப்பதுடன் காட்சி வடிப்பும் திருத்தமாக மேற்கொள்ளப்படும். அதாவது ஏங்கிறது ஒரு குவாலிட்டி மீட்டர். என்ன நான் சொன்ன மாதிரி ஏங்கிறது என்னது, எங்களுக்கு ஒரு குவாலிட்டி மீட்டர். அடுத்து எழுதுங்க. கோபுரத்தின் தொழில்நுட்பம் அப்படின்னு போடுங்க. இன்னொரு சப்ஹெடிங் மாதிரி கோபுரத்தின் தொழில்நுட்பம். கோபுரத்தின் தொழில்நுட்பம் எழுதுங்க. கொதிநிலை வித்தியாசம் அதிகமான கொதிநிலை பெருமானம் கொதிநிலை வித்தியாசம் எழுதுனீங்க. என்ன எழுதுனீங்க? கொதிநிலை வித்தியாசம் கூடிய இரண்டு திரவங்களை வேறு பிரிப்பதற்கு உயரம் குறைந்த கோபுரம் போதுமானது. அடுத்தது கொதிநிலை வித்தியாசம் குறைந்த இரண்டு திரவங்களை வேறு பிரிப்பதற்கு கூடிய உயரத்துடனான திரவம் ஒன்று தேவைப்படும். கோபுரம் ஒன்று தேவைப்படும். கூடிய உயரத்துடனான கோபுரம் ஒன்று தேவைப்படும். அடுத்த ஹெட்டிங் போடுங்க. பகுதிப்பட காட்சி வடிப்பினை
பகுதிப்பட காட்சி வடிப்பினை வரைபின் மூலம் விளங்கிக் கொள்ளல். பகுதிப்பட காட்சி வடிப்பினை வரைபின் மூலம் விளங்கிக் கொள்ளல். லட்சிய கலவையினால உங்களுக்கு வெப்பநிலை அமைப்பு கிளியரா இருக்கணும் இதுல என்ன சரியா? ரெண்டு வரைபுகள் எங்களுக்கு இதுல எடுக்கலாம் தானே, ஒண்ணு திரவத்தையும் ஆவியவத்தையும். எது திரவத்தைன்னு சொல்லுங்க, எது திரவத்தை? எது திரவத்தை? வெப்பநிலை குறைந்த வளைய திரவத்தை ஏன்னா திரவத்தை இது திடமினம். நம்ம மூல் பின்னத்தை குறிக்கணும் என்ன சொல்லுங்களா? இது எக்ஸ்ஏ, இது எக்ஸ்பி. இந்த இங்க வந்து எக்ஸ்ஏ வந்து 0, எக்ஸ்பி 1. இங்க எக்ஸ்ஏ 1, எக்ஸ்பி 0 மாறி எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. எக்ஸ்ஏ வந்து 0, எக்ஸ்பி 1ன்னு சொன்னா இந்த இடத்துல கொதிநிலை எப்படி இருக்கு? எங்களுக்கு கொதிநிலை அதிகமா இருக்குன்னா கொதிநிலை இருக்கு முதல் இடத்துல என்ன நம்ம அப்ப இங்க இருக்கும் T0 B1 கூட கொதிநிலை, T0 குறைவா இருக்கும். கிராஃப்னு வரைஞ்சா வெப்பநிலை குறைஞ்ச வளைய என்னவத்தை தரும்? திரவத்தை தரும். சரியா? வெப்பநிலை கூடிய வளைய என்னவத்தை தரும்? ஆவியத்தை தரும். சரியா? இது கிளியரா? இது என்னவத்தை? இது ஆவியவத்தை. வேற என்னவத்தை? திரவத்தை. இது திரவத்தை. இந்த இடம் திரவமாவிட சமநிலை. இது கிளியர் தானே? இது ஏற்கனவே வரைஞ்சிருக்கும் தானே? சரி, இப்போ கவனிங்க. அடுத்த விஷயம், நம்ம இதுல சம அளவான கூறுகளை தானே எடுத்திருந்தோம். எங்களுக்கு சம அளவான மூல் பின்னம், அதாவது எக்ஸையும் எக்ஸ்பியும் சம அளவான எடுத்திருந்தோம். இப்ப இந்த இடத்துல ஒரு புள்ளி எடுக்கிறேன். வந்து எக்ஸை குறைவு, எக்ஸ்பி கூட. நம்ம எடுத்தது இங்க இருந்து, நான் விளங்கப்படுத்த போறது இங்க இருந்து. சரியா? பாருங்க, இங்க ஒரு அமைப்பு எடுக்கிறேன். வெட்டி இருக்கேன். இந்த இடத்துல யாரு எக்ஸே குறைவா இருக்கும்? எக்ஸே நான் சொல்றேன் தசம் 2ன்னு வைங்களேன். எக்ஸ்பி எத்தனை வரும்? தசம் 8. இங்க பாருங்க, இது இந்த அமைப்புல இதை நடக்கிற திரவம் L1, இது லிக்விட் 1, அதாவது இருக்கட்டும். திரவம் என்னது? L1 எடுத்துருக்கு. இருக்காது. நல்ல கவனி, குழப்பி கூடாது. இங்க பாடத்தை கவனி. அங்க ஏதாச்சும் காய்ச்சி சிரிச்சுக்கிருந்தீங்கன்னா ஒண்ணுமே விளங்காது. இங்க பாடத்தை பாரு. இதுலதான் எக்ஸாம்ல கேள்வி வரும். முதல் செஞ்சதுல இல்ல, முதல் செஞ்சது அவ்வளவுமே தியரி. அந்த தியரி அப்படியே அப்ளை பண்ண போறோம். இந்த கிராஃப்ல இருந்து தான் கேள்வி கேட்பாங்க. எத்தனை கிராஃப் நாங்க பார்த்தோம் யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன இப்படி ஒரு முட்டு வரையும் போது மாதிரி திரவம் இருக்காரு. திரவம் ஆவியோட சமண்டா இருப்பாரு. இது ஆவி, இது திரவம். ரெண்டு வெப்பநிலை வேறுபடாம ஒரே வெப்பநிலையா? மூல் பின்னம் விலங்கல, மூல் பின்னம் அது வேறுபடும் தானே? ஷுவர். இங்க ஒரே வெப்பநிலை எதுன்னு சொல்லுங்க. இந்த அச்சா, இந்த அச்சா. ரைட், நான் இன்னொரு அச்சு வரைகிறேன். கவனிங்க, இன்னொரு கிரீன் கலர்ல அச்சுன்னு வரைகிறேன். செம்பரி கலர் அச்சா, பச்சை கலர் அச்சா. செம்பரி கலர் அச்சு இது என்னது? ஏன் இந்த 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 செம்பரி கலர் கோடு எதை வெட்டுது? எனக்கு எக்ஸ் அச்சை வெட்டுது. என்ன இப்போ y அச்சை வெட்டுற கோடு இவர் என்னது? ஒரே வெப்பநிலை. சரியா இல்லையா? கண்டிப்பா இதுக்கு மூல் பின்னம் சமண வராதுன்னு தெரியும் தானே? அப்ப இது திரவம் L1 எடுங்களே. நல்லா கவனிப்பேன். இது திரவம் L1. திரவம் L1ஓட லிக்விட் 1 வேப்பர்ங்கிறது ஆவிதானே? V1 சமநிலையில இருந்தாருன்னா V1 புள்ளியை சொல்லுங்க பாப்பீங்கன்னு. இது V1.
இது L1 இங்க உள்ள புள்ளி V1 இங்க உள்ள புள்ளி V1 நிலை குத்த உள்ள புள்ளியா கிடையே உள்ள புள்ளியா கிடையே உள்ள புள்ளி விளையாடு சரியா ஏன்னா ஒரே வெப்பநிலை தானே பாக்குறோம் அப்ப ஒரே வெப்பநிலையை பார்க்கல இந்த திசை எடுத்தீங்கன்னா இந்த ஆவியோட சமநிலையோட புள்ளி V1 சரியா இல்ல L1 V1 என்ன செய்யறாரு உனக்கு ஒண்ணு சமநிலை சரியா இல்ல இப்ப பாருங்க இந்த தொகுதி சமநிலை தொகுதி தானே அந்த V1 ஒடுக்குனீங்கன்னா என்ன தீர்வு பெறப்படும் எனக்கு L2 பெறப்படும் இப்போ ஒடுக்கி சொல்லுங்க V1 ஒடுக்கி L2 எடுங்க L2க்கு V1க்கு வெப்பநிலை வேறுபடும் ஆனா மூல் பின்னம் என்னது சமனா இருக்கும் சரியா இல்லையா இதுதானே முதல் வாசிச்சாங்க இங்க பாருங்க L1க்கும் V1க்கும் வெப்பநிலை ஒண்ணு ஆனா மூல் பின்னம் என்னது சமனா மூல் பின்னம் வேற எப்படி ப்ரூவ் பண்றீங்க இவரோட பின்னம் இங்க இருக்காரு இவரோட மூல் பின்னம் இங்க இருக்காரு எக்ஸ் அச்சுல ஆனா வெப்பநிலை y அச்சுல இன்னொன்னு இருக்காரு இப்ப இந்த V1 ஒடுக்குனீங்கன்னா L2 திரவம் வருதானே L2க்கும் V1க்குமான தொடர்பு என்னது ஒரே மூல் பின்னம் அப்ப ஒரே மூல் பின்னம்னா என்ன கோடு இந்த கோடு அப்ப என்ன இருக்கும் L2 இருப்பாருங்க அதாவது இந்த திரவத்தை ஒடுக்கி நீங்க இதை எடுக்கிறீங்க சரியா இல்லையா அதாவது L1 ஆவியாக்கி இதை எடுக்கிறீங்க V1 ஒடுக்கி இதை எடுக்கிறீங்க சரியா இல்லையா இது என்னது ஆவியாக்கல் இது என்னது ஒடுக்குது இப்ப L2 ஆவியாக்குனீங்கன்னா இது V2 வருமா இல்லையா ஆனா V2 L2 ஒரே வெப்பநிலையில இருக்கும் அப்ப ஒரே வெப்பநிலைன்னா சொல்லுங்க எனக்கு L2ல எங்கிட்டு பாப்பீங்க போறீங்க இப்ப இது ஆவியாக்குறீங்க சரியா இல்லையா இது ஆவியாக்குறீங்க ஆவியாக்கி யார் எடுக்கிறீங்க நீங்க ஆவியாக்கி ஏன்னா V2 ஒடுக்கி யார் எடுக்கிறீங்க இப்ப இன்னும் கொண்டு வரல V2 ஒடுக்கி எது எடுப்பீங்க L3 இது L3 ஆவியாக்கி V சரியா இல்லையா விளங்குச்சா எப்படி ஆவியாக்கல் ஒடுக்கல் செய்யறேன்னு விளங்குச்சா ஆவியாக்கி ஒடுக்கி செஞ்சுட்டு போகல நான் கேக்குறேன் யாரு அதிகரிப்பாரு இங்க இதை பாக்காங்க முதல்ல தீரிய சொல்லுங்க கோபுரத்து மேல் போய்கிட்டு இருக்காரு இந்த கோபுரத்துல மேல் போற அமைப்பை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கோபுரத்துல மேல போக போக ஆவியாக்கல் ஒடுக்கல் செய்ய யார் அதிகரிப்பாரு கொதிநிலை குறைந்த ஏ அதிகரிப்பார் சரியா இல்லையா யார் அதிகரிப்பாருடா கொதிநிலை குறைந்த ஏ அதிகரிப்பார் விளங்குச்சு தானே அது நாங்க முதல் ப்ரூஃப் பண்ணதானே கணித ரீதியா ப்ரூஃப் பண்ணதானே முதல் தியரியை விளங்கிட்டோம் கணித ரீதியா நிரூபிச்சோம் வரைபட ரீதியா பாருங்க எங்கிட்டு ஆவியாக்கல் ஒடுக்கல் செய்ய இங்க பாருங்க யார் அதிகரிக்கிறாரு கொதிநிலை கூடிய ஏ அதிகரிக்கிறார் சரியா இல்லையா சாரி கொதிநிலை குறைஞ்ச ஏ அதிகரிக்கிறார் ஆவியாதல் வீதம் கூடிய ஏ அதிகரிக்கிறாரு ஆவியாதல் வீதம் கூடிய ஏ அதிகரிக்கிறாங்க கொதிநிலை வீழ்ச்சியதா இல்லையா அப்ப எனக்கு சொல்லுங்க ஒரு ஹைலைட்டர்ல எது கோபுரத்தின் மேல் நோக்கி இங்க இருந்து இந்த திசை எடுத்தீங்கன்னா ஏட திசை தானே இது கூடுற திசை ஏட கூடுற திசை இந்த திசை என்னது இதுதான் மேல் நோக்கி இதுல சொல்லுங்க இதுல எது இங்க இருந்து இந்த திசை தான் என்னது எங்களுக்கு கோபுரத்தின் மேல் நோக்கி இது விளங்கிட்டு எத்தனை பேர் விளங்குச்சா ஏன் முதல்ல அந்த ஹைலைட்டர் போட சொன்னேன்னு சொல்லி ரைட் இன்னொரு சொல்லி தரேன் கவனிங்க அங்கிட்டு கிராஃப் இன்னொருக்கா வரையுது இந்த கிராஃப் அப்படியே இருக்கட்டும் ரைட் இந்த கிராஃப் அப்படியே இருக்கட்டும் இந்த கிராஃப் எந்த குழப்பம் செய்ய போகல போய் கவனிங்க எக்ஸாம்பிள் கேள்வி வர மாதிரி நான் பார்ப்பேன் இங்கே கிராஃப் வரையக்குள்ள இந்த தூரங்களை குறைச்சிட்டு அதாவது இந்த எக்ஸுக்கான தூரத்தை குறைச்சிட்டு இதை கொஞ்சம் இந்த நிலைக்குத்த வர மாதிரி இப்படி வர மாதிரி வரைஞ்சிங்கன்னா நிறைய செய்யலாம் இப்ப இன்னொரு திரவம் இருக்கணும் இது தானே இது சொல்லுங்க எனக்கு இது L1 எடுத்தா இந்த L1ஓட சமநிலை உள்ள ஆவி என்ன இருக்கும் நேரவா இங்கிட்டா இது V1 சரியா இது V1 ஒடுக்குனீங்கன்னா என்ன திரவம் வரும் அதே அமைப்புடைய யாரு L2 இப்ப அடுத்தது நீங்க சரி பரவாயில்ல திருப்பி இது என்னது இது ஆவியாக்குனீங்கன்னா வாரது ஒரே வெப்பநிலையில மூல் பின்னம் ஏற்பட்ட V2 ஒடுக்குனீங்கன்னா ஒரே மூல் பின்னம் ஆனா வெப்பநிலை வேறுபட்டிருக்கு சரியா இல்லையா முதல்ல T1 வெப்பநிலை இப்ப இருக்கிறது என்னது T2 வெப்பநிலை இல்லைங்களா அப்ப வெப்பநிலை வேறுபட்ட யார் எங்களுக்கு வரும் L3 வரும் இல்லைங்களா இல்ல கிளியரா அது கிராஃப் பண்ணீங்க நிறைய செய்யணும்னா இப்படி செய்யலாம் ஒடுக்கிட்டு செய்யணும் சின்னதாக்குனீங்கன்னா இன்னும் சின்னதாக்குனீங்கன்னா ரெண்டு இங்க L1 ஸ்டார்ட் பண்ணா இது V1 L1 V1 திருப்பி என்னது L2 V2 திருப்பி L3 V3 திருப்பி L4 திருப்பி V4 திருப்பி L5 இங்க பாருங்க L1 திரவம் ஆவியாக்குறீங்க V1 திரவம் V1 ஆவி இது ரெண்டும் ஒரே வெப்பநிலையில இருக்கு சரியா இல்லையா இந்த V1 ஆவியை ஒடுக்குறீங்கன்னா ஒரே மூல் பின்னத்துல ஆனா வேற வேற குடுவை வேற வேற வெப்பநிலை சரிதானே
L2 திரவம் L2 திரவத்தை ஆவியாக்குனீங்கன்னா சாரி L2 திரவத்தை ஆவியாக்குனீங்கன்னா V2 ஆவி V2 ஆவியும் L2 திரவம் ஒரே குடுவை வெப்பநிலை V2 ஒடுக்குனீங்கன்னா V2வும் L3 திரவமும் ஒரே மூப்பின்னம் வெவ்வேறு வெப்பநிலை வெவ்வேறு குடுவை சரியா இல்லையா அப்படி ஆவியாக்கள் ஒடுக்கல் செஞ்சுக்கிட்டே போவீங்க இது கிளியரா நம்ம வேகனிச்சா இப்படி வரைவு மூலம் இதை விளங்கிட்டோன்னு ரைட் என்ன எழுதியிருக்க மறைவுல இதெல்லாம் எழுதுறேன் இது தெரிஞ்சு உங்களுக்கு இது திரவத்தை இது ஆவியவத்தை இது திரவாவி சமநிலை ஆவியாக்கள் ஒடுக்கல் செஞ்சுக்கிட்டே போறோம் ரைட் இது ஒரே செம்பரி கலர்ல போட்டிருக்க ஹைலைட்டர் என்னது ஒரே மூல் பின்னம் பச்சை கலர்ல ஹைலைட்டர் ஒண்ணு கிடையாது போட்டிருக்காது என்னது ஒரே வெப்பநிலை விளங்கிச்சா இல்லையா இங்க பாருங்க இந்த L1 இந்த V1 ஒரே குடுவையில காணப்படும் இந்த V1 இந்த L2 வேற வேற குடுவையில காணப்படும் L1 V1 குடுவை ஒண்ணு அப்போ ஒரே வெப்பநிலை ஆனா மூல் பின்னம் வேற V1 L2 ஒரே மூல் பின்னம் ஆனா குடுவை வேற அப்ப கண்டிப்பா வெப்பநிலை வேற விளங்கிச்சா இல்லையா கண்டிப்பா வெப்பநிலை வேற தானே ரைட் இங்க பாருங்க இப்ப T1 T2 குறிக்க வேணாம் இதுல யார் T1 L1 V1 சமனா இருக்குது யார் எங்களுக்கு T1 L2 V2 சமனா இருக்குது யார் எனக்கு T2 L3 V3 சமனா இருக்குது யார் எனக்கு T3 அப்ப இந்த போட்டு யாரு இது T1 அந்த போட்டு அட்ரஸ் இது T2 இது என்ன எனக்கு T3 என்ன செய்யுது வெப்பநிலை குறையுது வெப்பநிலை என்ன செய்யுது கொதிநிலை குறையுது சரிதான கோபுரத்தின் மேல் நோக்கி கொதிநிலை என்ன செய்யும் குறை கோபுரத்தின் மேல் நோக்கி கொதிநிலை என்ன செய்யும் வரைவு கீழ் நோக்கி இருக்கு வரைவின் கீழ் நோக்கி எழுதுறது இல்ல கோபுரத்தின் மேல் நோக்கி தான் அந்த கம்பு குறி அப்ப என்ன செய்யும் கொதிநிலை குறையுது எல்லாத்திலையும் பெர்ஃபெக்டா சிங்க் ஆகுதா மேட்ச் ஆகுதா சரியாங்க இது கிளியரா இல்லையா இவ்வளவுதான் விஷயம் இவ்வளவுதான் பகுதி பிற காட்சி வடிப்பு இப்ப விளங்கினவங்க இன்னும் ஒரு கிளாஸ் போ உங்களுக்கு அவசையில அடுத்த தியரியை முடிக்கிறதுக்கு இப்ப நாங்க இதுல கொஞ்சம் பேப்பர் செய்வோம் ரைட் இப்ப அழகா கிராஃப் பெர்ஃபெக்டா ஹைலைட் எல்லாம் யூஸ் பண்ணி ஒழுங்கா வரைஞ்சிருங்க பாப்போம் சத்தம் பண்ண வரைங்க நான் கொடுத்த அந்த டியூட்ல உள்ள அந்த தியரி எல்லாத்தையும் பாருங்க எடுத்து சரியா அவ்வளவு தியரி எடுத்து பாருங்க வாசிங்க சரி இதுக்கு தான் நாங்க பகுதி பட காட்சி வடிவம் செஞ்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நாங்க அந்த இது வந்து நாம செய்யறது சிலபஸ் சொல்ற கதை ஒண்ணு அந்த அதிக நேர எதிர்விலகல் கலவைகள் என்ன இருக்கா இப்படி ஒன்று வருது கொஞ்சம் கவனிச்சிங்க டக்குனு கவனிக்கிறது அதாவது கேள்வி வந்துச்சுன்னா சும்மா ஒரு எம்சிக்யூ வந்துச்சுன்னா கவனிங்க இப்ப இது டி நாட் பின்னு எடுங்க இது டி நாட் ஏன்னு எடுங்க இதே மாதிரி தான் டி நாட் ஏ டி நாட் பி அதிக நேர்விலகலா இருந்தா கலவையோட ஆவியாமுக்கம் லட்சிய கலவையோட குறைவா இருக்கும்னா எப்படி வரும் குறைஞ்ச புள்ளியில நல்ல தாழ் புள்ளியில தாழ்வு வரும் அதிக எதிர்விலகலா இருந்தா கூடிய புள்ளியில கூடிய எதிர்னு வரும் அதாவது இதை மாத்தினீங்கன்னா இது வாயுவத்தைனா இப்ப வாயுவத்தை வந்து இப்படி வரும் சரியா இது வாயுவத்தைனா திரவத்தை கீழே வரும் சரியா ஆவியாக்கள் செஞ்சுட்டு போக்குறீங்க என்ன நடக்கும்னா இங்க ரெண்டு பேரை வேறுபடுத்த இல்லை அது ஒண்ணு ஒரு ஆளை தான் வேறுபடுத்தலாம் இப்ப நீங்க ஆவியாக்கள் ஒடுக்கல் எப்படி தானே செய்வீங்க ஆவியாக்கள் ஒடுக்கல் ஆவியாக்கள் ஒடுக்கல் ஆவியாக்கள் ஒடுக்கல் ஆவியாக்கள் ஒடுக்கல் தானே செய்வீங்க ஒரு கட்டத்தில் என்ன செய்வீங்க இங்க ஒரு புள்ளி வரும் மாறா கொதிக்கலவை அமைப்பு அது மாறா கொதிக்கலவை இதுக்கப்புறம் வேறுபடுத்த இயலாது அல்லது இங்கிட்ட இருந்தா வரணும் திருப்பி ஆவியாக்கள் ஒடுக்கல் ஆவியாக்கள் ஒடுக்கல் ஆவியாக்கள் ஒடுக்கல் விளங்குச்சா பிங்கன ஆவியாக்கள் குறைந்த கூட வேறுபடுத்தவே இயலாது விளங்குச்சா இல்லையா கொதிலே கூடிய கூரை மட்டும் தான் வேறுபடுத்தலாம் அந்த குடுவையில இஞ்சும் கொஞ்சம் கவனிங்க இதை கவனிங்க இது சிலபஸ்ல இல்லாத முக்கியமான விஷயம்னு சில நேரம் சிங்கள மீடியம் பேப்பர்ஸ்ல இது ரொட்டேட் ஆக முடியும் அதனால தான் வந்துக்கிறீங்க கொஞ்சம் பாருங்க வேற எதுவும் எழுதிக்கிட்டு இருக்க வேணாம் அழிச்சிருவேன் டக்குனு இதை என்னது இதை நீங்க ஆவியாக்கள் ஒடுக்கல் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இங்க வச்சு ஒண்ணுமே செய்யல வேணுதா ரிவர்ஸ்ல போனா கொதிலை கூடிய அமைப்பு பெற்றுக்கொள்ள இயலுமா இல்லாதா அப்படி ரிவர்ஸ்ல போயிட்டு கொதிலை கூடிய அமைப்பு மட்டும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லைங்க இங்க இங்க இதுதான் இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த அமைப்பு எடுத்தீங்கன்னா அங்கே மட்டும் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது யாராச்சும் ஒன்னதான் எடுக்கலாம் ரெண்டே வேறுபடுத்தலாம் இதுல கொதிலை கூடியது குடுவிலஞ்சு கொதிலை குறைஞ்சது வடிதிரமா வரும் ஆனா இங்க அப்படி செய்யலாது இதுலயும் அதே மாதிரி தான் விளங்குச்சா இதுலயும் அதே மாதிரி தான் ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் தான் என்ன செய்யலாம் அதிக நேர எதிர்விலகல் கலவைகளை எங்களுக்கு காட்சி வடிப்பு செஞ்சா ரெண்டு கலவை ஒண்ணுல ஒண்ணு வேறுபடுத்த இயலாது ஒரு கலவை வேறுபடுத்தலாம் அப்ப நீங்க கேட்கலாம் இன்னொன்னு தனியா இருக்கும் இல்ல இன்னொன்னு இல்ல ரெண்டும் இருக்கும் விளங்குச்சா இல்லையா ஒண்ணு தூயதா இருக்கும் கொதிலை கூடியது மத்ததுல கொதிலை குறைஞ்சது கூடியது ரெண்டுமே ஒரு அமைப்புல இருக்கும் அதை வேறுபடுத்த இயலாது விளங்குச்சா இல்லையா ஏதாச்சும் ஒன்னதான் வேறுபடுத்தலாம் கிளியரா இல்லையா
இவ்வளவுதான் விஷயம், ரைட்? சரி, இப்ப பேப்பர் அவசிய சமன்ல ஸ்கீமோட பேப்பர் ஒன்று கொடுத்துருக்கேன், எடுங்க. இதான் உங்களோட பேப்பர் அவசிய சமநிலை. இதுல நாங்க நிறைய கேள்வி செஞ்சிருக்கோம், ரைட்? ஸ்கீமும் வந்திருக்கேன், டைப் பண்ண ஸ்கீமும் இருக்கு உங்களுக்கு, மார்க் போட்டு. ரெண்டாவது கேள்வி எடுங்க. ஒன்னாவது கேள்வி செஞ்சது தானே? நம்ம சில கேள்விகளுக்கு ரவுண்ட் போட்ட நினைவு இருக்கா? கிராஃப் கேள்விகள் எத்தனாவது கேள்வி? ரெண்டாவது கேள்வி ஃபுல்லாவே ரவுண்ட் போட்டிருப்பீங்க. அடுத்தது ஆறாவது கேள்வி ரவுண்ட் போட்டிருப்பீங்க, போட்டோமா இல்லையா? இப்படிதான் இந்த டியூட்டர் இப்ப நீங்க செஞ்சு பார்க்கணும். இதுக்கு மேல நேரம் இல்ல உங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு, ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு. ஃபுல் டியூட்டையும் செஞ்சு பார்த்துரும். நீ விளங்குதா? எடுங்க பாப்பா ஒன்னாவது கேள்வி. ஒன்னாவது ரெண்டாவது கேள்வி எடுங்க. சரியா? பாருங்க, ஒரு லட்சிய கரசில் உண்டாக்கும் சீரி என்னும் ஆவி பரப்புல திரவங்களை பயன்படுத்தி பின்னர் பரிசோதனைகளும் ஒரு மாறவைப்பில் பெரும் செய்யப்பட்டன. சீரியாகிய திரவங்கள் ஒன்று வெற்றிடமாக்கப்பட்ட விரைத்த பார்த்தல் பகுதிப்பட சமநிலைப்பட்டன. தொகுதி சமநிலை இருக்கும் போது திரவத்தில் சிடி பேப்பர் இல்லாட்டி 2019 கேள்வி எடுத்துக்கங்க. திரவத்தில் L1 C1 டிவியின் மூலப்பின்னங்கள் சொல்லுங்களேன். லேசான கேள்வி ஒன்று செய்வோம். 2015 கேள்வி எடுங்களேன். ஆறாவது கேள்வி எடுங்க. அதே எடு. ஆறாவது கேள்வி எடுங்க. பாருங்க, 2015 ஸ்கீம் இருக்கு தானே இதுல? ஆமா, தந்துருப்பேன், ஸ்கீம் இருக்கும். ஆ 15 ஸ்கீம் இருக்கு தானே? இப்ப அந்த கேள்வி எடுத்து வாசிங்க பார்ப்போம். பென்சின் தொழிலின் கேள்வி ஒன்று இருக்கு தானே? அதை எடுங்க. பென்சின் தொழிலின் கேள்வி ஒன்று இருக்கு தானே? செய்யுங்க பார்ப்போம். உங்களுக்கு 12:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றோம், ரைட்? இப்போ 12 மணிக்கு 10 நிமிஷம் இருக்கு. குயிக்கா சாப்பிட்டு என்ன செய்யணும், எக்ஸாம்க்கு ஏற்ற மாதிரி பிரிஞ்சு உட்காந்துருது. இந்த ரெண்டு ஹோல்ல தான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், ரைட்? ரைட். முதலாவது எடுங்க பார்ப்பது குயிக்கா. பென்சின் தொழில் ஆகியன ஒன்றுடன் முற்றாக கலக்கும் தகவலை தூய்த கலவை. பென்சின் கொதிநிலை தானே 80, தொழில் 110. அப்ப யார் நல்ல ஆவியாகும்? பென்சின் நல்ல ஆவியாகும், தொழில் குறைவா ஆவியாகும். மேற்படி தொகுதிக்கு பொருத்தமான வெப்பநிலை அமைப்பு வரைபடத்தை வரைகிற மேலதான். திருப்பி பென்சினை கொண்ட ஒரு திரவ கலவை பியின் வடிப்பை கருதுக. பென்சினை 30% என்ன இருக்கிற எங்களுக்கு? பென்சின். அப்ப 70% யார் இருக்கா? தொழில். தசம் 3 பென்சின், தசம் 7 தொழில். அப்ப யார் அதிகமா இருக்கார் திரவ கலவையில? தொழில் அதிகமா இருக்கார், பென்சின் குறைவா இருக்கார். வடிப்பை கருதுக. வெப்பநிலை T1 வாயுவத்தின் அமைப்பு Q1 மேற்படி அவத்தை வரைபடத்தில் குறித்து காட்டுக. வெப்பநிலை T1 திரவத்தின் வாயுவத்தின் அமைப்பு வேறுபாட்டின் பண்பு ரீதியாக விளக்குக. இவ்வேறுபாட்டினை பயன்படுத்தி மேற்படி தூய்த கலவையிலிருந்து பென்சினை பிரித்தெடுப்பதற்கு பயன்படும் பொறிமுறை, ரைட்? கொஞ்சம் எடுங்க பார்ப்போம். அந்த ஸ்கீம் கொஞ்சம் எடுங்க. நான் வரைஞ்சு காட்டுறேன்னா நேரம் பத்தாதனால ஸ்கீம் எடுக்கிறேன். எடுங்கள ஸ்கீம் போய். இல்லையா? ஸ்கீம் தரலையா உங்களுக்கு? அதாவது 2015 6வது தனிச்சால் ஒன்று தந்திருப்பாங்களே, அதை எடுங்க. அதுல பாருங்க. அப்ப இந்த ரெண்டாவது கேள்வி பாருங்க பாப்போம். வெப்பநிலை T1 வாயுவத்தின் அமைப்பு Qவின் மேற்படி அவத்தை வரைபடத்தை குறிப்புக. பாருங்க, வெப்பநிலை Tல வாயுவத்தை Q வந்து தந்திருக்காங்க தானே? திருப்பி அடுத்து சொல்றாங்க,
வெப்பநிலை T1ல் திரவ வாயு அவத்தை அமைப்பு வேறுபாட்டினை பண்பு ரீதியாக விளக்குக. T1ல உள்ள திரவத்திலையும் ஆயிலையும் பண்பு ரீதியா விளக்க சொல்லியிருக்காங்க. அதாவது யார் அதிகமா இருப்பா யாரு குறைவா இருப்பான்னு. அடுத்த விஷயம், மேற்படி அவத்தை வரைபடத்தில் திரவ கலவை T1 குறித்து காட்டுக. முதலாவது கேள்வி, T1 எங்க குறிக்கிறது சொல்லுங்க பாபு. வீடாமைப்பு பீனா என்ன இருக்கு எங்களுக்கு? 0.3 பென்சீனும் 0.7 தொலையும். பாருங்க, தொலையின் கூட பென்சின் குறைவு. வேற அவங்க நோட் பண்ணி காட்டியிருப்பாங்க T1 உள்ள அமைப்பு. விளங்குச்சாலே. இப்ப அடுத்தது இருங்க பாரு, நான் இன்னொரு கேள்வி சொல்றேன். 10வது கேள்வி நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். 10வது கேள்வி வேற ஒண்ணும் இல்ல, கேட்பாங்க பாரு. இந்த திரவத்துல உள்ள அமைப்புல உள்ள மாதிரி ஆவியாவத்தில் உள்ளது யாரு, அல்லது ஒரே வெப்பநிலையில இருக்கிறது யாரு, அதுகளை தான் கேட்பாங்க. அந்த V1 L1 தான் குறிக்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. 10வது கேள்வி மார்க் பண்ணீங்களா? நான் சொல்ற கேள்வியை மார்க் பண்ணிக்கங்க. 14வது 13 செஞ்சு பார்க்க சொன்னேன்னா உங்களை நான் குறியீடு கேள்வின்னு சொல்லி. 15வது கேள்வி எடுங்க. 15வது கேள்வி இந்த தியரியை தரது 15வது கேள்வி தான். பதினாறாவது கேள்வி நோட் பண்ணமா இல்லையா நினைக்கிறேன் அதுகளை? சரி, 15வது கேள்வி சொல்லுங்க பாப்போம். பாருங்க, கவனிங்க. எல்எம் ஆகிய ரெண்டு திரவங்கள் ஒன்று முற்றா கலக்கும் தகவுடன் லட்சிய கரைசல் உருவாக்கும். எல்லாமே நியம கொதிலே எம்மின் நியம கொதிலே இருந்தது. பாருங்க, யார் கூட? T0L தானே கூட. எல்லின் நியம கொதிலே எம்மின் நியம கொதிலே இருந்தது. அடுத்து P0M யார் கூட? P0M கூட. ரைட். ஒரு நியமன வலிவண்ட நமக்கு தெரியும். மேற்படி எல்லும் தொகுதி வெப்பநிலை அமைப்பு வரைபடத்தை வரைக்கும். வரைபடம் சும்மா வெப்பநிலை அமைப்பு கவனிங்க. வெப்பநிலை அமைப்பு வரை, அதாவது கொஞ்சம் படம். சரி, நான் மாத்தி வரைகிறேன். முதல் வரைஞ்சோம், இப்ப நான் மாத்தி வரைகிறேன். இப்ப என்ன, இது T தானே? சூரியவத்தில T0, இது என்னது? எல்லாம் இருக்கும். இது T0 M இருக்கும். என்ன M தானே குறவு, சரிதானே? அப்ப எக்ஸ் எம் எக்ஸ் போட்டீங்கன்னா M1 L0 அந்த L தானே இருக்காரு. அப்ப M0 L1 சரியா இல்லையா? பட் என்ன சொல்றாங்க, எல்லின் மூல் பின்னம் 0.8 என்ற திரவமத்தின் X1 பாப்போம். எல்ல மூல் பின்னம் 0.8 எங்க இருக்கும்? அங்கிட்டு இருக்குமா? இங்கிட்டு இருக்கும். ஏன்னா எல்லுக்கு 0.1 0.2 0.3 0.4 0.5 0.6 0.7 0.8 0.9 1. அப்ப 0.8 சரிதானே? எல்லின் மூல் பின்னம் 0.8 என்ற திரவத்தின் அமைப்பு. அப்ப இது ஆவி, இது திரவம். அப்ப இங்க இது எனக்கு L1 சரியா இல்லையா? L1 என்னது? கீழே எழுதணும்னா இவர் எத்தனை? 0.2. அடுத்தது X1 அமைப்புடைய திரவத்தின் நியம கொதிலே T1. X1 தானே? X1 கொடுத்துருக்காங்க, நான் மாத்தி கொடுத்துட்டேன். L1 X1 நியம கொதிலே T1 எங்க? ஒன்னு என்ன குறிக்கலாம் அல்லது என்ன குறிக்கலாம், சரியா இல்லையா? அடுத்தது T1 கொதிக்கும் திரவத்துடன் சமநிலை உள்ள ஆவியின் அமைப்பு Y1. T1 கொதிக்கும் திரவம், இந்த திரவம் தானே T1 தானே கொதிக்கிறாரு. அவரோட ஆவி என்று பாரு, மேலே கீழே ஏதா கீழே உள்ளவர். அப்ப சமநிலை உள்ளது இது எங்களுக்கு ஒரு Y1. திருப்பி Y1 அமைப்புடைய ஆவியை ஒடுக்குவதனால் பெறப்படும் திரவத்தின் அமைப்பு X2. எங்க வரும்? இது என்னது எங்களுக்கு? X2 இதான் ஒடுக்கல், சரியா இல்லையா? இது ஆவியாக்கல். அடுத்தது X2 அமைப்புடைய திரவத்தின் நியம கொதிலே T2 எங்க இருக்காரு? T2 இது T2. இப்ப அடுத்து சொல்றாங்க என்னது? X2 சமநிலையில் உள்ள ஆவியின் அமைப்பு என்னது எங்களுக்கு? Y2. யார் எங்களுக்கு Y2? இது Y2, சரியா இல்லையா? இது விலங்கணும் எப்படி குறிக்க சொல்றாங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமே இல்லை. சரி, திருப்பி பாருங்க. எல்லமாக அடங்கிய கரைசொன்றுக்கு கொதிக்கும் போது பெறப்பட்ட ஆவி ஒடுக்கப்பட்டு இவர் ஒடுக்குதனால் பெறப்பட்ட திரும்பவும் கொதிக்க வைக்கப்பட்டு இச்செயல்முறை பல தடவை மீள செய்யப்பட்டது. பெறப்படும் ஆவியின் இறுதி அமைப்பு யாரு இருப்பாரு? திரவம் யாரு? எம் தான் இருப்பாரு. என்ன ஏன் அவிதானே இருப்பாரு? குறைஞ்சதுல தான் இருப்பாரு. குறைஞ்சதுக்கு மேலே குறிப்பிட்ட செயல்முறை அடிப்படையை கொண்டு தொழில்நுட்பத்தை இளைஞர்கள் பயன்படுத்தும் கைத்தொழில் முறை என்று குறிப்பிடுங்க. என்னது? அடுத்தது மேலே கூட கைத்தொழில் முறையில் பயன்படுத்தும் தொழில்நுட்பத்தின் பெயர் பகுதிப்பட காட்சி வெடிப்பு தானே? ரைட். இக்கைத்தொழில் முறையில் பயன்படுத்தும் உபகரணத்தின் பெயர் என்னது? பகுதிப்படுத்தும் நிரல், அது பகுதிப்படுத்தும் கோபுரம்னு சொல்றது, சரியா இல்லையா? ரெடி. இப்ப 2019 ரெண்டாவது கேள்வி எடுங்க. சாதாரணமா ஒரு கேள்வி சொன்னேன். 2019 கேள்வி செய்யுங்க அமைதியா. 2019 கேள்வி குயிக்கா செய்யுங்க, டக்குன்னு செய்யுங்க.
இங்க பாருங்க, செய்யும் போது தரவுகள் அங்கிட்டு நோட் பண்ணுங்க பாப்போம். ஒரு 2 நிமிஷம் தான் தருவேன் நேரம், கையில இல்ல, நம்மளுக்கு ரொம்ப குறைவா இருக்கு நேரம். டக்குன்னு நோட் பண்ணுங்க. அந்த தரவுகளை ஒரு கொடுவையை போடுங்க, ஒரு திரவத்தை வரைங்க, டக்குன்னு நோட் பண்ணிட்டு போங்க என்னென்ன இருக்கு. கவனிங்க, இப்படிதானே தந்திருக்காங்க. எனக்கு இதுல இப்ப அமைப்பு போட சொன்னது காரணம் என்னன்னா, இதுல ஒரு ஹிடன் சீக்ரெட் ஒன்று இருக்கு. இங்க கவனிப்பேன், ரவோட்டின் விதியை செக் பண்ணிருக்காங்க பண்பு ரீதியா. ரவோட்டின் விதி வேணுமே எங்களுக்கு. என்ன ரவோட்டின் விதி? திரவத்தில் யார் அதிகமா இருக்காரோ அவர் தான் அவையில் அதிகமா இருப்பாரு. பாருங்க,
தசம் 3 தசம் 6 திரவத்துல என்ன செஞ்சிருக்காரு சி கூடியிருக்காரு டி என்ன செஞ்சிருக்காரு பரிசோதனையில குறைஞ்சிருக்காரு ஆமா இல்லையா இப்படி குறையக்குள்ள மொத்தமுக்கம் என்ன செஞ்சிருக்கு 2.4 இது 2.4 குறைஞ்சிருக்காரு யாரு குறையறனால குறைஞ்சிருக்காரு டி குறையறனால யாரு கூடுறனால குறைஞ்சிருக்காரு அப்ப ஆவியாக்கம் யாரு கூட பி நோட் சி பி நோட் டி பி நோட் சி பி நோட் டி யாரு கூட டிக்கு தான் ஆவி கூட சியா இல்லையா விளங்குதா சீட மூல் பின்னம் கூட 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 அமுக்கம் குறையுது அப்ப குறையுது நான் டோட்டல் அமுக்கம் சி வந்து திரவத்துல கூடாது அப்ப திரவத்துல கூடுனாலுமே ஆவி அமுக்கம் இருக்கு ஆனா ஆரம்பத்தோட குறைவா இருக்குன்னா சீய கூட்டினால குறைவா இருக்குன்னா சிக்கு ஆவியா கேளல அப்ப அதன் மறுத்தலை டி குறையிறனால மொத்த ஆவியாக்கம் கூட்டிட டி தான் நல்லா ஆவியாகக்கூடியவர் டியை கூட்டி இருந்தா ஆவி கூடியிருக்கும் அப்ப இந்த ஆவியாக்கம் சிக்கு குறைவு டிக்கு கூட கொதிநிலை சிக்கு கூட டிக்கு நல்லது குறைவு சரியா இந்த தரவை நம்ம அதுல இருந்து பெற்றுடணும் ரெண்டு இல்லையா இது கிளியரானவங்க இப்ப இதுக்கப்புறம் தான் கிராஃப் வரைய ஸ்டார்ட் பண்றோம் விலங்கு என்ன சொல்றேன்னு திருப்பி என்ன சொல்றாங்க பௌதியம்கம் பிசி அதன் நிரம்பம் பினோட் சி மற்றும் அவற்றை மூணு பின்னம் எக்ஸி தொடர்புடைய சமன்பாடு ரவுட்டின் விதி பிசி சமன் பினோட் சி எக்ஸி சரியா அடுத்தது என்ன கேட்கிறாங்க இச்சமன்பாடு பௌதிக ரசனை பொதுவாக பயன்படுத்த ஒரு விதியை எடுத்துக்கோ இந்த விதியின் பேர் என்னது ஒஸ்வால்ட் விதியா ரவுட்டின் விதி சீரியாக நிரம்பல கணிக்காதா இப்படி கால்குலேஷன் நம்ம செஞ்சு இல்லையா இவருக்கும் ரைட் எங்களுக்கு அமைப்பு தெரியுது ரெண்டு அமைப்பு இருக்கு எங்களுக்கு அச்சர கணிதம் முன்னெடுத்து செய்யணுமே இல்லாதான் எழுமா இல்லாதான் எப்படி செய்யறான்னு சொல்லுங்க யாருடைய விதியை கொண்டு வருவீங்க ரவுட்டின் விதி சொல்லுங்க எனக்கு ரவுட்டின் விதியை பிஏ சமன் பி நோட்டே சரி பி நோட் சி எக்ஸி இங்க பி நோட் டி எக்ஸ்டி இங்க பி நோட் சி எக்ஸி பி நோட் டி ரெண்டு தெரியாத சமன்பாடு ரெண்டு தெரியாத கணியம் உருவாக்கி செய்யலுமே இல்லாதான் லேசா என்ன செய்யலாம் பி நோட் சியும் பி நோட் டியும் கண்டுபிடிக்கலாம் ரைட் அந்த கண்டுபிடிச்ச மெத்தட் தந்திருப்பாங்க எடுங்க டக்குன்னு ஸ்கீம் எடுங்க டக்குன்னு ஸ்கீம் எடுங்க ஸ்கீம் எடுப்பேன் 2019 அதாவது பேஜ் நம்பர் 2ல ரைட் ரவுட்டின் விதி அதுக்கு 5 மார்க்ஸ் ரவுட்டின் விதி எழுதுறதுக்கு 4 மார்க்ஸ் விளங்குதா பாருங்க பரிசோதனை ஒண்ணுல மொத்த முக்கம் அது என்ன தசம் 3 பி நோட் சி சரியா இல்லையா பிஎஸ் ஆக பிபி டோல்டன் பகுதி அமுக்க விதியை கொண்டு வந்துட்டு அதுக்கு எந்த விதியை பிரதிட்டு இருக்காங்க அப்படி இந்த மாதிரி கேள்வி செய்யறேன் நம்ம கோப்பில எழுதி எத்தனையோ கேள்வி செஞ்சிருக்கிறேன் நாங்க திருப்பி நான் விளங்கப்படுத்தி நினைக்கிறேன் 2-3 தடவை கேள்வி விளங்கப்படுத்தி கொடுத்தேன் விளங்காதனால இப்ப அப்படி ஒண்ணு எடுத்தாச்சு திருப்பி டோல்டன் பகுதி அமுக்க விதிக்கு ரவுட்டின் விதியை பத்திட்டு 2வது சமன்பாடு எடுத்தாச்சு இப்ப ஒண்ணுல இருந்து எனக்கு என்ன செய்யலாம் சமப்படுத்தி எடுக்கலாம் இங்க ஒரே ஒரு மாற்றம் ஒன்று தான் என்னது வெப்பநிலை மாறதுனால வெப்பநிலை மாறல என்ன மாறல எங்களுக்கு நிரம்பலாவி நமக்கு பெருமானம் மாறல எடுத்து இப்ப உங்களுக்கு கண்டுபிடிக்கலுமா இல்லாதா இப்ப சொல்லுங்க பீனோ டீட பெருமானம் எத்தனை எனக்கு அதுதான் தேவை இப்ப பீனோ டீட பெருமானம் எத்தனை இருங்கல்ல பீனோ டி 3 தர 14 பீனோட் சி இருங்கல்ல 2 தர 14 சரியா இல்லையா இப்ப யாரு கூட நாங்க சொன்ன சரியா இல்லையா இப்ப நாங்க ரபோட்டின் விதியை அடிப்படையில தர்க்க ரீதியா பண்பறி ரீதியா எந்த ஒரு கால்குலேஷனுமே செய்யாம நம்ம எடுத்தோமா இல்லையா பீனோ டி தான் கூடன்னு சொல்லி ஏன் ஆவி அவத்தையிலோட அந்த மொத்தாமுக்கத்தை திரவத்திலோட மூல் பின்னம் எப்படி மாத்துதுன்னு தான் நம்ம எடுத்தோம் திரவத்தோட மூல் பின்னம் மாறுகையோட ஆவியவத்தோட மொத்தமுக்கம் எப்படி மாறுதுன்னு எடுத்தோமா இல்லையா குறிப்பிட்ட கூறோட அதான் ரபோட்டின் விதி சொல்லுது அவ நம்ம எடுத்த அந்த தர்க்க ரீதியான பண்பறி விளக்கத்துக்கும் கால்குலேஷனுக்கும் சரியா வருதா இல்லையா வருதானே இப்ப அடுத்த விஷயம் என்னது எங்களுக்கு கேள்வி எடுங்க பரிசோதனை ஒன்றின் ஆவதத்தை V1 C1 மூப்பிலும் கணிக்க பரிசோதனை 2 ஆவதத்தில் சி டி ஆகியவற்றின் மூல்பினங்கள் கணிக்க மாறா வெப்பநிலையில் வரையப்பட்ட ஒரு அமுக்க அமைப்பில் L1 L2 V1 V2 அமைப்புகளை உரிய அமுக்கங்களையும் காட்டுக வரையலுமே என்னதா இப்ப பாருங்க வரைவு வரைஞ்சிருப்பாங்க வரைபொன்று இருக்காங்கண்ணே கொதிநிலை அமைப்பை நம்ம முட்டை மாதிரி வரைஞ்சதுக்கு அவங்க சும்மா ஒரு லைட்டா ஒரு 2 கொடுக்கு தந்திருக்காங்க மேல உள்ளது என்னது அமுக்கம் வரைவு என்ன வரைவு இது அமுக்கம் வரைவு மேல உள்ளது திரவம் கீழே உள்ளது என்னது எங்களுக்கு ஆவி இப்ப என்ன வரைவுல காட்ட சொல்லிருக்காங்க எங்களுக்கு இது ஒரு அமுக்க அமைப்பு வரைபடம் என்ன நினைச்சா இல்லையா அதை ஹைலைட் பண்ணுங்க அதே அமுக்க அமைப்பு வரைபடம் இங்க கவனி என்ன சொல்லுங்க பாபா இப்படித்தானே சரிதானே பதிவுகளை காட்சி வடிவத்தை என்ன செஞ்சோம் அதே தியரி ஆனா வரைபு வந்து அமுக்கம் விளங்குதாலே முதல் வரைபு என்னது கொதிநிலை இப்ப எக்ஸி எக்ஸ்டி வைங்க இது 1 இது 0
இது 0 இது 1. இப்ப இங்க எக்ஸினது பி நாட் சி, இது எக்ஸினா பி நாட் டி. நான் வரைஞ்சது சரியா இல்லையா? இல்லையா இல்ல ஏ பி நாட் டி தான் கூட, பி நாட் சி குறைவு. அடுத்த விஷயம், அப்ப எக்ஸிங்கிறது 0, எக்ஸிங்கிறது 1. அப்ப எக்ஸி இங்க 1, எக்ஸிங்கிறது எங்களுக்கு 0. இதே நாமத்தை அமுக்கம் கூடியது திரவத்தை, முதல் திரவத்தை கீழே இருந்துச்சு. இதே நாமத்தை அமுக்கம் குறைஞ்சது இது சமநிலை தான். வெப்பநிலைன்னு வந்தா வெப்பநிலை கூடியது வாயுவத்தையா இருக்கும், வெப்பநிலை குறைஞ்சது இது நாங்க கிராஃப்ல நாங்க வரையிலையா கோப்பியில எல்லாம் செஞ்சிருக்கோம். பாத்தீங்களா, எல்லாம் செஞ்சிருக்கோம். நம்ம ஜஸ்ட் கேள்வி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க. நான் கொஞ்சம் வேகமாக இருக்கேன். இப்ப என்ன செய்யறாங்க இவங்க? அடே திரவத்தின் ஆவியத்தின் அமைப்பு என்ன செய்யறாங்க குறிப்பிட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப சரியான முன்பினத்தை பார்த்து இந்த 2 பத்தியும் குறிச்சுடுங்க. அது பெரிய பிரச்சனை ஒண்ணே. இது ஓகேன்னு சொல்றவங்க இப்ப கிளியர் தானே? இப்ப மிச்ச கேள்விகளை செஞ்சு பாத்தீங்கன்னா பகுதிப்பட காட்சி வெடிப்பு ஓகே. இந்த 3வது ஸ்ட்ரக்சர்லையும் 2021 என்னமோ வந்திருக்கு ரைட். இப்ப இன்டர்னல் எடுத்துக்கிட்டு அமில சட்ட பேப்பர்ல 6வது பேப்பரை செய்ய ரெடியாங்க. 12:10 நினைக்கிறேன் இப்ப டைம். எங்களுக்கு 12:30 12:35 எல்லாருமே உட்காந்துருக்கணும் ஹால்ல. விளங்குதா? 5 hour எக்ஸாம், எல்லாருமே உட்காரணும். ரைட், வாங்க பாப்போம் போய்க்கும். இப்ப அன்னைக்கு கெமிஸ்ட்ரி எத்தனை பேர் எழுதுனீங்க எக்ஸாம்? கொஞ்சம் இருங்க. கெமிஸ்ட்ரி 108 பேர் எழுதுனீங்கன்னா இன்னைக்கு வராதவங்க யாரும் இருக்காங்களா? 2 பேர் இப்ப சொல்லிட்டு போனாங்க. இண்டெக்ஸ் நம்பர் எடுக்காதவங்க கொஞ்சம் வாங்க. இண்டெக்ஸ் நம்பர் எடுத்துக்காதவங்க வாங்க. மற்றவங்க பிரேக் எடுத்து ரெடி ஆகும்.